ஹரே கிருஷ்ணா. வணக்கம். மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம். இந்த புத்தகம் ஸ்ரீல பிரபுபாதர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அல்லது இஸ்கான் உடைய ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோட நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஒவ்வொரு வாரமும் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு கதை பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற நிறைய தாத்பரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் 26வது கதை வியத்தகு கிருஷ்ணர், ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா, வியத்தகு கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமினிதி நாமினே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, கோவர்தன் நிலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 3வது வாரமா. மொத்தம் நான் ஏற்கனவே சொன்னேன் 4 வாரமும் இந்த கதை தான். ஸோ 3வது வாரமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப சின்ன சாப்டர் இந்த சாப்டர், ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா. ஸோ இந்த சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா பேசிக்கலி இது எல்லாமே வந்து இத்தனை நாள் கிருஷ்ணர் வந்து என்னென்ன செய்தாரோ அது சுருக்கமா சொல்லியிருக்காங்க. விரஜவாசிகள் கிருஷ்ணருடைய தஞ்சத்தை எடுத்துக்கிட்டாங்க. எப்போ இந்திரன் கோபத்தோட உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த சம்வர்த்தகா அப்படிங்கிற அந்த மேகங்களை அழைத்து விருந்தாவனத்துக்கு மேல மழை பொழிய வச்சார். ஸோ எல்லாரும் கிருஷ்ணரை தஞ்சம் எடுத்தோடனே கிருஷ்ணர் என்ன பண்ற, அந்த கோவர்தன மலை 21 கிலோமீட்டர் கிடையாது, அந்த கோவர்தன மலையுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பரிக்கிரமம் செய்தீங்க அப்படின்னா அந்த கோவர்தன மலையை பிரதட்சணம் செய்தீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த கோவர்தன மலையை தன்னுடைய சுண்டு விரல்ல தூக்கி அனைத்து விரஜவாசிகளுக்கும் அனைத்து பசுக்களுக்கும் ரட்சித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் போன வாரம். அதுல இருந்து தேவர்களை பூஜிப்பதின் அவசியம் என்ன, யாரு கடவுள், தேவர்கள் யாரு, மற்ற மதங்களுக்கும் இந்த மதத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போன தடவை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபைனல் பார்ட்டா வந்து இந்த சாப்டர் இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் என்ன ஆகுறது, ஸோ போன வாரமே கிருஷ்ணர் வந்து மழை எல்லாம் நின்று போகுது, 7 நாள் தொடர்ந்து பெய்யுது. ஸோ நின்று போகுது. போன உடனே எல்லாரையும் போக சொல்றாரு அவங்க இடத்துக்கு. போன உடனே கிருஷ்ணர் அந்த மலையை கீழே வச்சிடுறாரு. ஸோ இப்ப என்ன ஆகுறது, எல்லா விரஜவாசிகளுக்கும் ஒரு சந்தேகம், யாருப்பா இந்த கிருஷ்ணர், இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசிக்கிறாங்க. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 7 நாள் உள்ள இருக்கும் பொழுது கிருஷ்ணரே பார்த்து மயங்கி போய் இருந்ததுனால இந்த கேள்வி அவங்களுக்குள்ள தோணல. ஸோ இப்போ வெளில வந்த பிறகுதான் தோன்றது, நம்மள ஒருத்தனா இருந்தாரு, நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அசுரனை கொன்னாரு அந்த அசுரனை கொன்னாரு, பட் அதெல்லாமே வந்து நாராயணருடைய கருணையால கிருஷ்ணர் செய்ததான நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பட் இவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்களை செய்திருக்காரே, ஒருவேளை நாராயணரேவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வந்தோடனே, சரி நம்ம நந்த மகாராஜர் கிட்டயோ இல்லைன்னா மற்ற முதிர்ந்த கோபுரங்கள் கிட்ட கேட்கலாம்னு சொல்லி எல்லா ரஜவாசிகளும் நந்த மகாராஜர் கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்றதுதான் வந்து இந்த சாப்டர். ஸோ அப்போ ஒவ்வொரு கோபுரா வந்து கிருஷ்ணர் இது செய்தார் அது செய்தார், கிருஷ்ணர் வந்து
பூத்தனைய வதம் செய்தார். கிருஷ்ணர் வந்து சக்கடாசுரா, திருணாவழுத்தா, தேனுகாசுரா, பிரலம்பாசுரா, அகாசுரா, பகாசுரா, கோவர்தன லீலை நடந்தது. தாமோதர லீலை, ஒவ்வொரு லீலையா சொல்லி கிருஷ்ணர் ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா, வேகத்தகு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நந்த மகாராஜர் கர்கமுனி சொன்ன அந்த கூற்றை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறார், எல்லாருக்கும் சொல்றார். சோ கர்கமுனி வந்து கிருஷ்ணருக்கு பேர் சுட்டுறதுக்காக வந்திருந்தார். அந்த பேர் சுட்டு நடக்கும் பொழுது அப்ப சொல்றார், நாராயணன் சமம், நாராயணருக்கு சமம் இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. அத வந்து எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஆஹ் நாராயணருக்கு சமம் அப்படிங்கறத எல்லாரும் பேசிக்கிறாங்க. சோ அப்புறம் சந்தோஷமா வந்து மற்ற கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துகிட்டு திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. சோ அவ்வளவுதான் இந்த சாப்டர். ரொம்ப சின்ன சாப்டர் தான் இல்லையா. சோ we will continue. நான் சொன்ன மாதிரி சோ தேவர்கள், கடவுள், சோ இந்த விஷயங்களை நம்ம வந்து பேசலாம். சோ போன வாரமே பார்த்தோம், 33 கோடி தேவர்கள், 33 crores of demigods. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்திரா, அக்னி, வருணா, சம்பு, சிவா, துர்கா, காளி, பிரியாண்டிச்சி, முனியப்பா. ஸோ இந்த மாதிரி 33 crores of demigods. ஸோ விஷ்ணு, சிலர் எல்லாம் வந்து விஷ்ணு ஒரு பகவான், எல்லாரும் மாதிரி, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாமே அந்த அருவத்துல இருந்து வருது, இதெல்லாம் போன வாரம் பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் பேசுறோம் அப்படின்னா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஸோ பலர் போன வாரமே வந்து கிளியரா சொல்லியாச்சு. யாருக்கா டவுட் இருந்தா புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா போன வாரத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து நம்ம ஆன்மீக விஷயங்களை கேட்கணும், எது அத்தாரிட்டி, எது அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. இந்த கொஸ்டினே வந்து நிறைய பேர் நிராகரிச்சிடுறாங்க. எல்லாரும் ஒண்ணுதான் சாமி, நீங்க ஏன் வந்து உங்க கடவுள் தான் பெருசு, அவங்க கடவுள் சிறுசு அப்படின்னு சொல்லி சண்டையை மூட்டி விடுறீங்க, ஏற்கனவே மதத்தால பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியே வந்து ஒத்தி வைக்கிறது ஒரு சாரார். பிரச்சனைக்காகவே இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்றது இன்னொரு சாரார் இருக்காங்க. ஏன் மதத்தை நீ ஏத்துக்கணும், இல்லை அப்படின்னா நீ நித்தியம் நரகத்துல கஷ்டப்படுவ, உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சில மதம் சார்ந்த நபர்கள் அப்படி பிரச்சாரம் பண்றது உண்டு. சோ இந்த கேள்வி ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம் அப்படின்னா உண்மையை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய புருஷனுக்கு வந்து நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னா என்னோட புருஷன் யாரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அது தர்மம் கிடையாது. சோ அதனால யாரையும் அவமரியாதை பண்ண போறது கிடையாது. பட் உண்மையே உள்ளபடி புரிஞ்சுக்கணும். சரிங்களா. சோ எத்தனையோ இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ ஏன் போலி கடவுள்கள், போலி மதங்கள் அப்படின்னு சொல்லலாம், போலி குருமார்களும் சொல்லலாம். அதெல்லாம் உருவாகும் பொழுது உண்மையிலேயே ஆன்மீகத்தினுடைய நிலை வந்து ரொம்பவே கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு. எது சரி எது தவறே தெரியாம எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஈஸி. இந்த டாபிக்கும் போன தடவை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேசிக்கா வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது உண்மையை புரிஞ்சுக்கிறது மூலமாக நல்லதுதான் நடக்கும், அது தெரிஞ்சுக்கணும். ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா லாஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒருத்தர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா. ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு போலி டாக்டர் வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு போலி டாக்டர் கிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் வியாதி குணமடைறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டாக்டர் வந்து போலி, அவர்கிட்ட போனா குணமடைய போறது இல்ல, அவனுக்கு இன்னும் நோய் அதிகமாக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ தெரிஞ்ச பிறகு இப்ப அந்த நண்பர்கிட்ட போயிட்டு நீங்க அவர் போலி டாக்டர்ப்பா போகாத சொல்வீங்களா, இல்ல எல்லாருமே ஒண்ணுதான், அந்த டாக்டருக்குள்ளயும் சில நல்லது இருக்குமே, அந்த நல்லதை மட்டும் நம்ம பார்க்கலாமே, அவர் போலி இவர் உண்மை எல்லாம் ஏன் சொல்லணும், இப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு தத்துவத்தை உருவாக்கிக்கிட்டு உங்க நண்பனுக்கு வந்து உண்மையை சொல்லாம இருப்பீங்களா? சோ உண்மையான நண்பனா இருந்தா போய் சொல்லுவோம். அந்த டாக்டர் என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். சோ அதை விட்டுட்டு நான் வந்து அவன் நினைச்சுப்பான் இவன் நினைச்சுப்பான் சொல்லிட்டு ஏமாத்துறவனுக்கு உகந்தையா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. சோ அதே மாதிரி ஒருத்தர் தவறான ஆன்மீக வழியில இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பௌதிக வியாதியில இருந்து குணமடைய போறது கிடையாது. இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், மன ஏக்கம், மன அழுத்தம், இந்த கஷ்டங்கள்ல இருந்து குணமடையாம மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட போறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம போய்
நல்வழியை காட்டணும். உண்மையான நண்பன் நம்ம அப்படின்னா மற்றவர்களுக்கு சரியான பாதை என்ன காட்டி விடணுமே தவிர எல்லா பாதையும் ஒண்ணுதாங்க, அங்கேயும் போங்க பரவாயில்ல, இங்கேயும் வாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அங்க நீங்க போயிட்டு உங்களுடைய ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. சோ அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா இப்ப உண்மையிலேயே நம்மளுக்கு உண்மை என்ன தெரியல, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு வருவதன் காரணமே வந்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு பகவான் அடையறதுக்கு. அந்த விளைவை நம்ம அடையாம ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா பிரயோஜனம் கிடையாது. சோ இதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த பகுத்தறிவு. கிருஷ்ணருமே வந்து தர்மத்தை நிலைநாட்டி அசுரர்களை அழிப்பதற்கு தான் வந்தார். சோ சில சமயம் அசுரர்கள் ஆன்மீக பசுந்தோல் போர்த்திய புலிகள், செயின்ஸ் அண்ட் ஸ்விண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின்ஸ் அண்ட் ஸ்விண்ட்லர்ஸ் இதே காவி உடையை அணிஞ்சுக்கிட்டு ஏமாற்றுவர்கள் ஏகப்பட்ட பேர், அதுவும் கலியுகத்துல இன்னுமே அதிகம். சோ அதனால கவனமா இருக்கணும். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம். சோ ஏதோ சென்டிமெண்டா வந்து நம்ம இருக்கணும் விருப்பம் இல்லை, மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே உண்மையை சொல்வதற்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி போன தடவையும் இதோடைய டீடைல் சப்ஜெக்டா நம்ம பேசணும். ஸோ ப்ளீஸ் இதுல இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இந்த கான்செப்ட்ல டவுட் இருந்தா போன வாரம் பாருங்க. ஸோ பகவான் அருவமா அப்படிங்கிற கான்செப்டும் போன வாரம் பார்த்துருந்தோம் பேசிக்கா. ஸோ காட், டெஃபினிஷன் ஆஃப் காட், கடவுளின் வரையறை என்ன, யாரு கடவுள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னால கடவுள் அப்படின்னா என்னது, ஆர் என்னது சொல்றதை விட வாட் இஸ் தி who can be God, யார் கடவுளாக இருக்க முடியும், நாட் எனி டாம் டிக் அண்ட் ஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஏதோ ரோட்ல திடீர்னவெல்லாம் வந்து திடீர்னு கடவுள்லாம் ஆக முடியாது, கடவுள் யாருமே ஆக முடியாது அப்படிங்கிறதான் பாயிண்ட். கடவுள் எப்பவுமே கடவுள், காட் இஸ் ஆல்வேஸ் காட், சூப்பர்லேட்டிவ் அதெல்லாம் பார்த்திருந்தோம் போன வாரம். வாட் ஆர் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் காட்? So we will see that PowerPoint presentation. So departmental stores, வீட்டுக்கு ஒரு பூஜை ரூமுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸே இருக்கும். 3-in-1, 2-in-1, 4-in-1, எல்லா படத்தையும் மாட்டி வச்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒருவேளை பெருமாள் இல்ல அப்படின்னா பிள்ளையாரு காப்பாத்திடுவாரு, ஒருவேளை பிள்ளையாரும் இல்லை அப்படின்னா சாய்பாபா காப்பாத்திடுவாரு, யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால ஸோ பல கடவுள்களுடைய படம் போட்டுக்க வேண்டியது. So what are the superlative பார்த்திருந்தோம், கம்பேரிட்டிவ், சிங்குலர், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ காட் அப்படிங்கிறவர் எல்லாத்துலயுமே உயர்ந்தவர், கிரேட், கிரேட்டர் அண்ட் கிரேட்டஸ்ட், குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ பெஸ்ட் கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாத்துலயுமே பெஸ்ட், சிறந்தவர் அப்படின்னா அவருக்கு சமமாவும் யாரும் இருக்க முடியாது, அவருக்கு மேலேயும் யாரும் இருக்க முடியாது. கரெக்டா? பெஸ்ட், ஒருத்தர் பெஸ்ட் அப்படின்ட்டு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சமமாவும் யாரும் இல்லை, அவருக்கு மேலேயும் யாரும் இல்லை, அதுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. கடவுள் எல்லாத்துலயுமே பெஸ்ட் அப்படின்னா அப்ப ஒருத்தர் தான் இருக்க முடியும். சோ அதனால எல்லாமே ஒண்ணா இல்ல, அந்த ஒருத்தர் பல வடிவத்துல இருக்காரா? ஒரு உண்மை போய் ரெண்டுமே, பல வடிவங்கள் இருக்கு கடவுளுக்கு, எல்லா வடிவமும் எல்லா ரூபமும் அவருடைய ரூபம் கிடையாது. சோ எந்தெந்த ரூபம் அவருடைய ரூபம், ஏன் அப்படி, மற்றவர்கள் யார், அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ கடவுள் கிட்ட சில சமயம் போட்டி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம் பல கதைகள். நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லி சில சமயம் அது கடவுள் இதுல போட்டி, இதுல எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. சோ தேர்தல் வச்சு நம்ம வந்து எலெக்ஷன்ல சூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ இது வந்து எப்பவுமே ஒருத்தர் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவரால ஒருத்தர் கடவுளா மாற முடியும் அப்படின்னா அது சாத்தியமே இருக்காது. ஏன்னா எல்லாமே கடவுள் கிட்ட இருந்து வந்திருக்கிறப்போ ஒருத்தர் திடீர்னு கடவுளானா அப்ப அவருக்கு முன்னால இருந்ததெல்லாம் யார் உருவாக்குனா, யார் படைச்சா, யாரு காப்பாத்தினா, யார் அழிக்கிறா, யார் அவர் உருவாக்கினா, சோ எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவர் தான் கடவுள். சோ எனிவே போன வாரம் இந்த டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருந்தோம். சோ தேவர்கள் யாரு, அந்த மினிஸ்டர் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், பிரைம் மினிஸ்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்டல் மினிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்கா? பாத்துக்கோங்க. சோ தேவர்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள். எப்படி நம்ம எல்லாம் ஒரு சோல் ஜீவாத்மாவோ அதே மாதிரி தேவர்களுமே வந்து சாதாரண ஜீவாத்மாக்கள். பட் அவங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்கிறதுனால அந்த உயர் பதவி அடைஞ்சிருக்காங்க. அந்த புண்ணியம் எப்ப முடிஞ்சு போதோ அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க வேண்டியதுதான். அந்த சொர்க்கலோகத்துல வந்து இத்தனை தேவர்கள் வந்து உலகத்தை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த புண்ணியத்தினால அவங்க அந்த உயர்ந்த லோகத்துல. சோ இன்னைக்கு தேவர்களுடைய வழிபாடு மக்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கறதே வந்து ஒரு பிசினஸ் தான். அது போலி சாமியாரா இருக்கட்டும், போலி பக்தரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போறதே வந்து எதையாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு தான் போறதே. கரெக்டா? ஆஹ் திங்கட்கிழமை இங்க, செவ்வாய்க்கிழமை அங்க, சனிக்கிழமை அங்க, எதையாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு குறிக்கோள், இது செஞ்சா இது கிடைக்கும். எல்லாமே ஒரு பிசினஸ் டீலிங்ஸ் மாதிரிதான். பெருமாளுக்கு திருப்பதிக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பாலாஜியை வந்து பிசினஸ் பார்ட்னராவே வந்து அக்ரிமெண்ட்ல போட்டுக்கிறாங்க. சோ பிசினஸ் பார்ட்னராவே போட்டுக்கிட்டு ப்ராஃபிட், இவ்வளவு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன். சோ பகவான் கிட்டயும் கிருஷ்ணர் கிட்டயுமே பல பேர் பௌதிக ஆசைகளோட போறதுதான் நம்ம பார்ப்போம். சோ தேவர்கள் கிட்டயுமே பெரும்பாலும் நம்ம வந்து தேவர்களுடைய பக்தர்களுமே வந்து கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார்? காமைஸ் தைஸ் ஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் தம் நியமமாஸ்தாய. என்ன சொல்றாரு கீதையில கிருஷ்ணர்? யார் ஒருத்தருக்கு பௌதிக இச்சைகள் இருக்கோ, சோ தேவர்கள் சோ நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் டைம்ல மட்டும் சரஸ்வதியை கும்பிட்டு வருவாங்க, பட்டை போட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்பார்த்து. சோ இது வந்து அன்பா இல்ல பக்தின்னா என்ன? உண்மையிலேயே லவ், அன்பு. பக்தி அப்படிங்கறத டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கறத பிரபா சொன்னார். சோ எல்லாமே எதிர்பார்த்து செய்யும்போது ஓகே, ஆரம்பத்துல எதிர்பார்த்து செய்யறது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் போக போக அந்த பக்தி தூய்மையாகணும். சோ இப்போ தேவர்களுக்கு நான் தூய்மையான பக்தி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது சரியா அப்படின்னா அது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா அதையும் நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். ஒரு மனைவி அவங்களுடைய புருஷனுக்கு தான் வந்து தொண்டு செய்யணுமே தவிர நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நேர்மையா நான் தொண்டு செய்யறேன் அப்படின்னு சொன்னா சரி கிடையாது. சோ இப்ப நம்மளுடைய கணவர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னது பார்க்கலாம். சோ கீதையில 7வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அதை சொன்னார். யார் ஒருத்தர் பௌதிக இச்சைகளால பாதிக்கப்படுறாங்களோ அவங்கதான் வந்து தேவர்களை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். யோயோ எம் எம் தனும் பக்தா ஸ்ரத்தையா சித்தம் இச்சதி தஸ்ய தஸ்யா சலம் சப்தம் தம் ஏவ விததாம்யஹம். 7வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? எந்த தேவர்களை ஒருத்தர் பூஜிக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய வழிபாட்டு அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அந்த பகவானை நோக்கி அவங்க போறதுக்கான நம்பிக்கையை நானே அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. சோ ஏங்க அப்ப தேவர்களுடைய வழிபாடு தேவையில்லை அப்படின்னா அப்புறம் கிருஷ்ணரையே வந்து அவங்களுடைய நம்பிக்கை, அதாவது தேவர்கள் மேல வைச்சிருக்கிற நம்பிக்கையை ஏன் அதிகப்படுத்துறாருன்னா பகவான் வந்து யாருடைய சுதந்திரத்திலயுமே வந்து தலையிட போறது கிடையாது. ஒருத்தர் கடவுளையே கும்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அதுக்கு நம்பிக்கை அவர் தான் கொடுக்குறாரு. மதம் என்ற பேர்ல மற்றவர்களை அழிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய மதத்தின் குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவர் தான் நம்பிக்கை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா யாருடைய சுதந்திரத்திலையும் அவர் தலையிட போறது இல்ல. யார் நல்ல பாதையா இருக்கட்டும் சரி, கெட்ட பாதையா இருக்கட்டும் சரி, எதை தேர்ந்தெடுத்தாலும் பகவான் தான் அதுக்கு அனுமதி கொடுத்தாகணும். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? சோ அவர் அனுமதி கொடுத்தா, ஆனா அதனுடைய விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும் அப்படிங்கறதான் கருத்துங்க. சோ தேவர் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல மறுபடியும் கிருஷ்ணன் என்ன சொல்றார்? அந்த வத்து பலம் தேஷாம் தத் பவதி அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத் பக்த யாந்தி மாம் அபி. அந்த வத்து பலம் தேஷாம், தேவர்களால கொடுக்கப்படுற பலன்கள் அந்த வந்து பலம் தத் அல்ப மேதசம். யார் ஒருத்தருக்கு அல்ப புத்தி இருக்கோ, மேதசான்னா புத்தி, அல்ப புத்தி, சிற்று ஸ்மால் இன்டெலிஜென்ஸ், அவங்க தேவர்களை வழிபாடு செய்வாங்க. ஏன்னா எனக்கு இது பண்ணா அது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பௌதிக எதிர்பார்ப்போட, பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறதே தற்காலிகமானது. தற்காலிகமான வாழ்க்கையில தற்காலிகமான விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? தேவர்களை பூஜிக்கிறாங்க. சோ அல்பமேதசா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கீதையில வந்து அவங்கள கண்டிக்கிறார். சுமேதசா யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய இந்த வழிபாட்டை எடுத்துக்கிறாங்க அது சுமேதசா அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல மற்ற இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே கீதையில கிருஷ்ணர் 9வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அவிதி பூர்வகம். தர்மங்கள்ல ஒரு பகுதியா இருந்தாலுமே தேவர்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தவறான வழியில செய்யறாங்க. அவிதி பூர்வகம் அப்படின்னு சொல்றாரு. வித்யா அவித்யா, தவறான வழியில அவங்க தேவர்களை பூஜிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க, 10 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காரு, ஒருத்தர் ஒரு எஸ்பி
அதுல கமிஷனர், போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு 10 கான்ஸ்டபிள்ஸோட வரும்பொழுது போலீஸ்காரருக்கு முதல்ல மாலை போடாம அந்த 10 கான்ஸ்டபிள்ஸ்க்கு மாலை போட்டுட்டு போலீஸ்காரர் கவனிக்காம நம்ம வந்து நம்மளுடைய உரையாடலோ இல்ல நம்மளுடைய செயல்பாட்டுகளே வச்சிருந்தோம் அப்படின்னா அது முறை கிடையாது இல்லையா? முதல்ல வந்து அவரை கவனிக்கணும். போலீஸ் கமிஷனர் வந்தாருன்னா அவருக்கு மரியாதை. சோ யார சோ அவரை சரியா அனுசரிக்காம அவரை சரியா வந்து நம்ம வழிபாடு செய்யாம மற்றவர்களுக்கு நம்ம வந்து கவனிப்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ அது தவறான வழிமுறை இல்லையா? சோ தேவர்கள் யாரு, கடவுள் யாரு தெரிஞ்சுக்காம எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாரும் உனக்கு வந்து எப்படி இந்த ஐஸ்கிரீம்ல இந்த பிளேவர் பிடிச்சிருக்கா, உனக்கு அந்த பிளேவர் பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி யூ கேன் சூஸ் யுவர் ஓன் காட். அவங்கக்குள்ள நான் வந்து என் கடவுளுக்குள்ள கிருஷ்ணரை பாக்குறேன். இந்த மாதிரி நம்மளுடைய சொந்த கற்பனைகளை நம்ம சுத்தின்னு இருக்க கூடாது. நான் வந்து கல்ல வந்து ரோஜாவை பாக்குறேன், ரோஜாவை கல்லா பாக்குறேன். கல்லா பாருங்க, ரோஜாவை பாருங்க. இந்த உண்மையை புரியல அப்படின்னா கல்லுல போய் இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ யாரை எப்படி பார்க்கணும், நம்மளுடைய கற்பனைகளுக்கு ஏற்றவாறு நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு நான் வந்து இவரை மோடியா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீ பார்க்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது அப்படிங்கறதான் பாயிண்ட். சோ தேவர்கள் இந்த பௌதிக ஆசைகளோட அவங்கள யாராவது அணுகுனாங்க அப்படின்னா அப்போ தேவர்கள் அவங்கவுங்க அந்த வழிபாட்டுகளை பூர்த்தி செய்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ அதை வந்து அந்த ஆசைய கொடுத்துடுறாங்க. அந்த ஆசீர்வாதம் கொடுத்துடுறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த அவங்க தேவர்களுடைய அனுகிரகத்தால ஒருத்தன் அசுரனா கூட மாறலாம். அதை வந்து அவங்க வந்து பார்ப்பது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ராவணன் பாத்துக்கோங்க. ராவணன் வந்து சிவனுடைய பக்தர். ஹிரண்ய கஷிப்பு எடுத்துக்கோங்க, பிரகலாதருடைய அப்பா பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கினார். சோ தேவர்கள் என்ன பண்றாங்க, தன்னை யாராவது அணுகுனாங்க, தன்னை நோக்கி யாராவது பூஜிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அது மூலமாக அவங்க வந்து தீய வழியில போவாங்களா இல்லையா பார்க்காம அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்துடுறாங்க. சோ ஆனா கிருஷ்ணர் வந்து அப்படி பண்றது கிடையாது. கிருஷ்ணரை யாராவது பௌதிக ஆசையோட அணுகுனா கூட என்ன வித்தியாசம்னா உடனே அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நெசசிட்டி அவருக்கு கிடையாது. ஆனா தேவர்கள் வந்து டியூட்டி செய்யறாங்க. ஸோ டியூட்டி செய்யும்போது அவங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். இப்போ கடையில போயிட்டு சிகரெட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா 10 ரூபா கொடுத்தா அவன் கொடுத்துருவான். அதே அப்பா கிட்ட போயிட்டு நம்ம சிகரெட் கேட்டா 100 ரூபா கொடுத்தாலும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஸோ அதுதான் அப்பாவுக்கும் தேவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ தேவர்கள் தன்னுடைய கடமையா வந்து மற்ற காரியங்களை செய்துட்டு இருக்காங்களே தவிர ஆனா கிருஷ்ணர் வந்து அதை செய்ய மாட்டார். ஸோ பௌதிகமான ஆசைகள்ல ஒருத்தர் அணுகுனா கூட சில சமயம் அது பூர்த்தி செய்யலாம். எப்போ அது ஒருவேளை பக்தியின் பாதையில அது அவருக்கு தொந்தரவு செய்யாம இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா கிருஷ்ணர் பூர்த்தி செய்யலாம். இல்ல ரொம்ப ஆரம்ப நிலை, ரொம்ப அதான் என்ன சொல்றது, சுத்த பக்தியை செய்யாம கலப்பட பக்தி, கலப்படம் அப்படின்னா அதான் சொன்னேன், எதிர்பார்ப்போட செய்யறது. அந்த எதிர்பார்ப்போட பக்தி செய்யும் பொழுது கிருஷ்ணர் ஆரம்பத்துல ஏதாவது சில உதவிகளை செய்யலாம். ஆனால் அந்த உதவி அவனுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் அப்படின்றத பார்த்தாருன்னா அதை வந்து கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப பிரம்மா இது தேவர்களுடைய வழிபாடு, கிருஷ்ணருடைய வழிபாடு என்ன வித்தியாசம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிரம்மா யாரு கடவுள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பிரம்ம சம்ஹிதா 5.1. என்ன சொல்றார் பிரம்ம சம்ஹிதத்துல? பிரம்மா ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா. ஈஸ்வரன் அப்படின்னா கட்டுப்பாட்டாளர். பரமேஸ்வரன் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கலாம், இந்த உலகத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கலாம். ஆனா அனைத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கும் உயர்ந்த கட்டுப்பாட்டாளர் யாரு? ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். சோ நாரதருக்கு மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த உபதேசங்களை வந்து பிரம்மா முன்வைக்கிறார். பிரம்ம சம்ஹிதா 5.1 வேதங்கள்ல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சோ இப்போ மற்ற தேவர்கள் பிரம்மாவே பாத்தீங்க அப்படின்னா சிலர் பிரம்மா போன வாட்டி பார்த்துக்கணும், ஜெனரேட்டர் ஆபரேட்டர் டெஸ்ட்ராயர் காட் அப்படின்னா டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜெனரேட்டர் மீன்ஸ் படைப்பாளர், ஆபரேட்டர் அப்படின்னா நிர்வாகம் செய்வர், டெஸ்ட்ராயர்னா அழிப்பவர், படைத்தல் காத்தல் அழித்தல். சோ ஒரு விதத்துல கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் ட்ரினிட்டி
3 கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே வந்து விஷ்ணு தான் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் காரணம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மா நம்ம பல திவ்ய தேச கோயில்களுக்கோ இல்ல ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி விஷ்ணு எங்க அனந்த சேஷர் மேல சயனம் கொண்ட சேவையில இருக்காரோ நம்ம பார்க்கலாம். நிறைய கோயில்கள்ல ஸ்ரீரங்கத்துல இல்ல, பட் மற்ற இடங்கள்ல எங்க விஷ்ணு சயனம் கோலத்துல நம்ம காட்சி கொடுக்கிறாரோ அவருடைய நாபில இருந்து அந்த தாமரை உருவாகி அந்த தாமரையில பிரம்மா பிறக்கிறத பார்க்கலாம். லக்ஷ்மியுடைய உதவி இல்லாமலேயே வந்து பிரம்மா விஷ்ணு வந்து பிரம்மாவை படைக்கிறாரு. சோ பிரம்மாவுடைய காரணம் யாரு? விஷ்ணு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இப்போ பிரம்மா எப்படி அப்போ ஆதி பகவானா இருக்க முடியும்? வாய்ப்பில்லை. சோ அவரே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றார். அந்த பிரம்ம விமோகன லீலை அப்படிங்கறத 13வது அத்தியாயம் பார்த்திருக்கோம். கிருஷ்ணர் எப்படி பிரம்மாவும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம மயங்கி போயிருந்த நிலையையும் பார்த்திருந்தோம். சோ அந்த கதையில இருந்தும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரம்மா அப்புறம் அவருடைய பிரார்த்தனைகள்ல கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத சொல்றார். சோ கிருஷ்ணருக்குமே வந்து கிருஷ்ணர் பிறந்தப்போ அப்ப தேவகி வசுதேவருக்கு தானங்க பிறந்தாரு, அப்ப கிருஷ்ணர் எப்படிங்க கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சோ கிருஷ்ணர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரத்துல பார்க்கும் பொழுது எப்படி பிறந்தார்? தேவகி வசுதேவருக்கு சாதாரண வழியில பிறக்காம வசுதேவருடைய மனசுல தோன்றி தேவகியுடைய கர்ப்பத்துல வந்து தோன்றினாள் அப்படிங்கறதுதான் வந்து உண்மை. சோ கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே 4 கை கொண்டு சங்கு சக்கர கதா பத்மம் 4 ஆயுதங்களை கையில வச்சுட்டு எல்லா ரொம்ப அற்புதமான அலங்காரத்தோடு நல்ல வைடூரியங்கள், தங்க நகைகள், நல்ல ஆடை இது எல்லாத்தையுமே அணிஞ்சுகிட்டு கிருஷ்ணர் அவதரிச்சார். சோ ஒரு சாதாரண கடவுள் சாதாரண குழந்தை அப்படின்னா அப்படி அவதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அதனாலதான் கிருஷ்ணர் பிறந்தா கூட அவங்க மூலமா வந்தாரே தவிர தேவகி காரணம் கிடையாது. தேவகி அவர் அம்மாவை ஏற்றுண்டார் லீலை காரணத்துக்காக, லீலைகள் புரிவதற்காக இந்த வழியில அவதரிச்சாரே தவிர உண்மையிலேயே தேவகி வசுதேவர் கிருஷ்ணருக்கு காரணம் சொல்ல முடியாது. சோ இப்ப சிவன் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிவன் எப்படி பிறக்கிறார் அப்படிங்கிற சாஸ்திரத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாவுடைய போர்ஹெட் நெற்றியில இருந்து சிவபெருமான் தோன்றினார் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மா வந்து ஒரு சமயம் கோபம் அடைஞ்சப்போ சதுக்ஷனா அவருடைய சில பிள்ளைகள் வந்து அவர் பாத்தீங்கன்னா இஸ் அ ப்ரோஜெனேட்டர், அதாவது சந்ததியர்களை உற்பத்தி செய்வதற்காக பிரம்மா இஸ் அ செகண்டரி கிரியேட்டர். கிருஷ்ணர் பிரம்மாவை படிச்சு பிரம்மா மூலமாக மொத்த உலகங்களை படைப்பதற்கு பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கிறார். சோ உலகங்களை படைச்ச பிறகு உலகத்துல இருக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? சோ அதுக்கு வந்து பல விதத்துல வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் வந்து சந்ததியர்களை வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது, அறிவுரைகள் கொடுக்கும்போது சிலர் வந்து நான் பிரம்மச்சாரியாவே இருந்துக்கிறேன், அதெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா கோச்சிக்கிட்டு அவருடைய கோபத்தின் காரணமாக அவருடைய நெற்றியிலிருந்து தோன்றுவர் தான் சிவன். ருத்ரா அப்படின்னா ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அழுவது, கிரைங். சோ சிவன் அந்த கோபத்துல வந்ததுனால அழுதுகிட்டே இருப்பார். சோ அப்கோர்ஸ் இது பெரிய கதையை நம்ம பார்ப்பதற்கு நேரம் இல்லை. சோ சிவன் உடைய மூலமும் பார்த்தாச்சு. சிவனுடைய மூலமும் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா கிட்ட இருந்து தான் அவர் தோன்றுறார். சோ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எப்போ அழிவு தேவைப்படுதோ பிரளயம் வரும் பொழுது ருத்ரன், சிவன், கைலாசம், அந்த மாதிரி எத்தனையோ விதமான ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அதே சிவன் பல விதத்துல விரிவடைஞ்சு நம்மளுக்கு பல விதமான தொண்டை கிருஷ்ணருக்கு அவர் செய்துட்டு இருக்கார். சோ சிவன் ஒருவேளை கடவுள், ஓகே, தேர் இஸ் இன்னொரு சிவன் சதாசிவன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சதாசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. அது யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த சதாசிவன் சாட்சாத் விஷ்ணுவே. ஆனா இங்க இருக்கிற சிவனுக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த சதாசிவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ முற்றிலும் அவங்க விஷ்ணு தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க இருக்கிற சிவன் முற்றிலும் வேறு தத்துவம். அவர் சிவன் அப்படிங்கிறவர், இந்த உலகத்துல நம்ம வழிபாடு பண்ற சிவன் அப்படிங்கிறவர் சாதாரண ஜீவன் கிடையாது. சிவன் மட்டும் வேறு நிலையில இருப்பவர். நம்ம எப்படி இப்ப 33 கோடி தேவர்கள்ல அவர் ஒருத்தர் கிடையாது. அதே சமயம் அவர் பகவானும் கிடையாது. அதை நம்ம பாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். சோ அவர் கடவுளாக இருந்திருந்தா அவர் எப்ப பார்த்தாலும் பார்க்கலாம் கைலாசத்துல அந்த ருத்ராட்ச மணியை வச்சுக்கிட்டு யார் மேலேயே தியானிச்சுட்டே இருக்கார். ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிட்டே இருக்கார். சாஸ்திர விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பீஷ்ம தேவர்
அந்த விஷ்ணுவை புகழ்ந்து அந்த 1000 நாமங்கள் சொன்னது. விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கடைசியில ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்வது உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம துல்லியம் ராமநாம வராணனே. சோ இது பல தடவை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. இது வந்து பார்வதி சிவன் இந்த வாக்கியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்போ நீங்க யார நோக்கி எப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ராமருடைய நாமத்தை வந்து 3 தடவை சொன்னா 1000 தடவை விஷ்ணு நாமத்தின் சொல்வதற்கு பலன் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். 3 தடவை ராமர் நாமம் சொன்னா 1000 தடவை விஷ்ணு நாமத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லி, எப்ப பார்த்தாலும் ராமருடைய நாமத்தை தான் சிவன் சொல்லின்னு இருக்கிறதா பார்வதிக்கு சொல்றாரு. சோ கடவுளாக அவர் இருந்தார் அப்படின்னா யாரை நோக்கி அவர் தவம் இருக்கணும் அவசியம் இல்லை. யார் நாமத்தை அவர் சொல்லணும் அவசியம் இல்லை. காசியில வந்து மரணம் அடைஞ்சா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. சோ பட் ஆனா உண்மையிலேயே என்ன நடக்கிறது சாஸ்திரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவனே சாட்சாத் அங்க யாராவது உயிரை விட்டு அவங்க காதுல வந்து ராமா அப்படின்னு சொல்லுவாராம். சோ முக்தி அப்படிங்கிறது முகுந்தனால மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அது நம்ம நிறைய கதைகள்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு அந்த பௌமாசுரன் லீலை. சிவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசுரன் பௌமாசுரன் சொல்லி பஸ்மாசுரன். இன்ஃபேக்ட் பௌமாசுரனும் சொல்லலாம். அது வேற கதை. சோ அந்த பஸ்மாசுரன் ஒருத்தர் சிவனை நோக்கி தவம் இருந்து சிவன் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார், என்ன கேட்பான் அப்படின்னா, நான் யாரை தொட்டாலுமே வந்து உடனே அவங்க பஸ்மம் ஆயிடணும், அழிஞ்சு போயிடணும், அதுவே சாம்பலாயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சிவன் வந்து அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சோ உடனே அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினோடனே அவன் என்ன பண்ணுவான், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களையே டெஸ்ட் பண்றேனே சொல்லி சிவன் மேலேயே வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது சிவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வார். அப்புறம் இறுதியிலே வந்து விஷ்ணு தான் வந்து சிவனையே வந்து காப்பாற்ற வேண்டிய நிலையை வந்திருக்கும். அந்த கதையை பார்த்திருக்கோம். சோ அப்புறம் இப்ப ராவணன் எடுத்துக்கோங்க. ராவணன் சிவபக்தன் தான். ஆனா இறுதியில என்ன ஆச்சு, சிவனால ராவணனை காப்பாற்ற முடிஞ்சுதா? அந்த பௌமாசுரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பல அசுரர்கள் நிறைய சமயம் வந்து கிருஷ்ணர் சிவனுடைய பக்தர்களை அழிச்சிருக்காரு. ஏன்னா அசுரர்களா மாறினதுனால. சிவபெருமானால அப்போ அவங்களை காப்பாற்ற இயலவில்லை. ஏன்? ஏன்னா அவங்களுமே வந்து தூய பக்தர்கள். அவங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு. நம்மளுக்குதான் பிரச்சனை. அவங்களோட நிலையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்தியை நல்லாதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் வந்து இங்க ஏன் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு சொல்லி சண்டை போட்டுருக்கோம். ஒருத்தர் தான் கடவுள், அவருக்கு சில ரூபங்கள், தேவர்கள், மற்றவர்கள் கிருஷ்ணர் பகவானுடைய சேவகர்கள். பட் அதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல. பட் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நம்மளுடைய பக்தியை செய்யணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதனால சிலர் சண்டையே போடலாம். பட் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. சோ சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஏன் அப்படின்னா அவருடைய சகாக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூதர்கள், பிசாச்சி, எப்ப பார்த்தாலும் கிரமட்டோரியம், சுடுகாட்டிலே தான் இருப்பார். அவருடைய ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவருடைய நகைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓடு, அவருடைய என்ன சொல்றது, சாம்பலை தான் எடுத்து உடம்பு ஃபுல்லா தடவிட்டு இருப்பார். பான்ஸ் இல்ல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் கிடையாது. இல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது கிடையாது. ரொம்ப எளிமை. ஏன் அப்படின்னா அந்த தாழ்ந்த குணத்துல இருக்கிறவங்களுடைய நிலையுமே வந்து உயர்த்துவதற்கு சிவன் வந்து ஒரு அதிபதி, ஒரு இன்சார்ஜ். சிவா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்லிஃப்டிங் த மோஸ்ட் ஃபாலன் சோல்ஸ். சோ அந்த விதத்துல சிவபெருமான் வந்து ஒரு உயர்ந்த பக்தர். மோகினி மூர்த்தியுடைய கதையில நம்ம பார்க்கலாம். எப்படி சிவனுமே வந்து விஷ்ணுடைய அழகுல மயங்கி விஷ்ணுடைய வலையில, விஷ்ணுடைய மாயையில வந்து மாட்டிக்கிறார் அப்படிங்கிற அந்த லீலை மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி சிவபெருமான் கிருஷ்ணருடைய பக்தர் தான் அப்படின்னு சொல்லி. சோ அதே பிரம்ம சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெல்கம் பேக். க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதே நஹி ததா பிரதக் ஹஸ்தி ஏதோ யஹ் சம்புதாம் அபி தத சமுபேத கார்யாத் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அதே பிரம்ம சமயத்தை 5.45. சோ அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி இந்த பால் தயிரா திரிபடையுதோ, சில பொருட்களை போடுவதன் மூலமாக அந்த பால் தயிரா மாறுதோ, அதே மாதிரி விஷ்ணு சிவனா மாறுறார் அப்படின்னு சொல்லி. இப்ப பால் வச்சுட்டோம் அப்படின்னா பாலாவும் யூஸ் பண்ணலாம், தயிராவும் யூஸ் பண்ணலாம். ஆனா தயிர் ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் பால் கிடையாது. ஒரு விதத்துல ஒண்ணு சொல்லலாம், ஆனா மற்றொரு விதத்துல
ரெண்டுமே வேற. தயிர் எங்க பால் தேவையோ அவங்க நம்ம தயிர் யூஸ் பண்ண முடியாது. ஆனா பாலை வந்து நம்ம தயிராவும் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், பாலாவும் யூஸ் பண்ணலாம். சோ அதே மாதிரிதான் விஷ்ணு சிவன். சோ ஒரு விதத்துல விஷ்ணு சிவனுக்கு வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சிவன் வேறுபட்டவர் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஒரு டீப் சப்ஜெக்ட் தான். பட் பேசிக்கா நம்ம வந்து பாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். சோ பத்ம புராணத்துல சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம். பார்வதி வந்து கேக்குறாங்க, எத்தனையோ விதமான பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆராதனங்கள்லாம் இருக்கு, எது உயர்ந்த ஆராதனை அப்படின்னு கேட்கும் பொழுது பத்ம புராணத்துல விஷ்ணு பார்வதி சிவபெருமானுக்கு என்ன கேட்கும்போது சிவபெருமான் என்ன சொல்றார், ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம். எல்லா விதமான ஆராதனைகள் விட விஷ்ணுவுடைய ஆராதனை தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமாச்சரம். அதை விட உயர்ந்தது கிருஷ்ணருடைய அல்லது விஷ்ணுவுடைய பக்தர்களை பூஜிக்கிறது அப்படின்னு சொல்றார். சோ சிலர் கேள்வி கேட்பாங்க, அப்ப ராமேஸ்வரத்துல எதுக்கு ராமர் வந்து சிவனை வழிபட்டார் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கலாம். சோ அதுக்கான காரணங்களையும் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். சோ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார். சோ அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்ததுனால அப்போ அர்ஜுனன் பகவானா? கிடையாது. சோ பக்தனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிரியம். சோ அதனால அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார். சிவனை வந்து ராமர் பூஜித்தார். சோ பகவானுடைய பக்தரை பூஜிக்கிறது சிறந்தது அப்படிங்கறதுனால பகவானே வந்து சிவனை பூஜித்தார் அப்படிங்கறதுதான் வந்து உண்மையான தாற்பயம். இப்போ ஹனுமன் ராமர் ஹனுமன் வந்து லங்கைக்கு போகும் பொழுது சமுதிரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி போனார்? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்தினுடைய சக்தியை எடுத்துக்கிட்டு தாவி குதிச்சாரு. ஆனா ராமர் லங்கைக்கு போறதுக்கு என்ன பண்ணாரு? எல்லா வானரங்களுடைய உதவி எடுத்துக்கிட்டு பாலத்தை கட்டிட்டு போனார். இவருடைய பேரை சொல்லி ஒருத்தர் குதிச்சாரு. ஆனா அவர் பேரு உடைய அந்த குறிப்பிட்ட நபர் போறதுக்கு முடியல அப்படின்னா அப்புறம் என்னங்க அது ரொம்ப சிக்கலா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா. சோ என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கணும், தன்னை விட உயர்ந்த பெருமை பக்தனுக்கு வரணும்னு சொல்லி ராமர் செய்யற அந்த லீலை தான் இது. அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஏமாற்றிருக்காரு. சோ போர் மூலமாக அர்ஜுனனுக்கு எல்லா அசுரர்களையும் நானே அழிச்சிட்டேன் அர்ஜுனா, நீ பேரை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னோட கருவியாரு கடமையை செய், பேரை வாங்கிக்கோ சொல்றாரு. சோ பகவான் எப்பவுமே பக்தனுக்கு பெருமையை சேர்க்கறதுக்கு எப்பவுமே வேலை செய்யறதுனால சிவனையும் அங்க வழிபட்டார். சோ சிலர் என்ன சொல்லுவாங்க, சக்தி இல்லைங்க, எப்படிங்க கடவுள் ஆணா இருக்க முடியும், பெண் தான் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சக்தி தான் உயர்ந்தது. சோ பிரபா ரொம்ப எளிமையா என்ன சொல்லுவாருன்னா, சக்தி மற்றும் சக்திமான். அதாவது சக்திமான் அப்படிங்க சீரியல் சொல்லல. இப்ப சக்தி அப்படிங்கிறது சக்திமான் கிட்ட இருந்தா வரணும். எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் எனர்ஜெட்டிக் அப்படின்னு பிரபா சொல்லுவார். ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னா அந்த எனர்ஜி ஷுட் ஹவ் கம் ஃப்ரம் அன் எனர்ஜெட்டிக். சக்தி அப்படிங்கிறது ஒரு சக்தி உள்ள நபர் கிட்ட இருந்தா ஒரு சக்தி வருமே தவிர சக்தி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேங்கிங் இன் த ஸ்கை. ஸோ லக்ஷ்மி அல்லது ஸ்ரீ அல்லது நம்ம தாயார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க எப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விஷ்ணுவுடைய விஷ்ணுவுக்கு கால் அமைக்க விட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அவங்க எப்பவுமே விஷ்ணுவுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. சோ லக்ஷ்மி தான் எல்லா சக்திக்கும் மூலம். சோ அப்பேற்பட்ட லக்ஷ்மியே விஷ்ணுடைய விஷ்ணுவுக்கு தொண்டு செய்துட்டு இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து அவங்கதான் வந்து உயர்ந்தது, அவங்க விஷ்ணுவுக்கும் காரணம் சக்தி தான் அப்படின்னு சொல்லி சில சாரார் சாக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைவர்கள் எப்படி சிவன் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, சாக்தர்கள் சக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது சாஸ்திரத்துல வந்து அந்த மாதிரி கூற்றுகள் நம்ம பார்ப்பது கிடையாது. சோ இப்ப துர்கா, பார்வதி இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா லக்ஷ்மியுடைய நிழல். எப்படி கிருஷ்ணர் பல அவதாரங்கள் எடுத்து இறுதியா எல்லா தேவர்கள் ஒரு விதத்துல சிவன்னா வந்து திரிபடையும் பொழுது அப்போ அதே லக்ஷ்மி பார்வதியா வராங்க. சோ அவங்க லக்ஷ்மி அப்படிங்கிறது பார்வதி லக்ஷ்மியுடைய அவதாரம் சொல்லல, அவங்களுடைய ஷேடோ நிழல் அப்படிங்கிற சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ துர்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துர்க் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோட்டை, ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ துர்கா
ஷீ இஸ் தி இன்சார்ஜ் ஆஃப் தி மெட்டீரியல் வேர்ல்ட். அவங்க இந்த பௌதிக உலகத்துக்கு அவங்கதான் வந்து அதிபதி. திரிசூலம் வச்சுக்கிட்டு மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை அழிச்சுட்டு நம்மள எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வச்சிருக்காங்க. இந்த உலகம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பல அத்தியாயங்கள் பல கிளாஸ்ல பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, திஸ் இஸ் அ ஃபோர்ட், மெட்டீரியல் வேர்ல்டு, இது பௌதிக உலகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோமா. சோ இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஜெயில் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த ஜெயில், பிரிசன் ஹவுஸ், சோ அதுதான் இந்த கோட்டை. கோட்டை அப்படிங்கிறது இந்த பிரிசன் ஹவுஸ். ஷீ இஸ் த சூப்பரிண்டென்டென்ட் இந்த ஜெயில். ஜெயில எப்படி அதிபதி இருக்காங்களோ, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்காங்களோ, சூப்பரிண்டென்டென்ட் பிரிசன் இருக்காங்களோ, அதே மாதிரி துர்கை தான் வந்து இந்த ஜெயிலுக்கு சூப்பரிண்டென்டென்ட். சோ நம்மள எல்லாரையுமே வந்து அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க. அதி ஆத்மிக, அதி பௌத்திக, தெய்வீக கிளேஷங்களை கொடுத்துட்டு, பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு, நம்மள கஷ்டங்கள்லாம் அவங்களா எதுவும் கொடுக்க கிடையாது. பட் நம்மளுடைய பௌதிக ஆசைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். காளி பூஜை செய்வாங்க. எனக்கு இது வேணுமா, குழந்தை வேணுமா, இந்த தாயை கும்பிடுறது, அந்த தேவியை கும்பிடுறது, இந்த தேவியை கும்பிடுறது அப்படின்னு சொல்லி பல விதமான ஆசைகளை அந்த அம்மா பூர்த்தி செய்துக்கிட்டு நம்மள இந்த பௌதிக உலகத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக உலகத்துக்கு தப்பி கொடுக்காமன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கைதிகளை வந்து தப்பி விடாம உள்ளே வச்சுக்கணும் இல்லையா. சோ அப்கோர்ஸ் சோ சிறைச்சாலையின் முக்கிய நோக்கம் வந்து கைதிகளை உள்ள வச்சுக்கிறது கிடையாது, கைதிகளை திருத்தி வெளில அனுப்புறது. சோ அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நம்ம 100% சரணடையாத வரைக்கும் நம்மள இந்த உலகத்துல இருந்து தப்பிக்க விடாம பல விதமான கஷ்டங்களை கொடுத்து, திரிசூலத்தை வச்சுக்கிட்டு நம்மள பல விதமான துன்பங்களை கொடுத்து அவங்க இதே உலகத்துல வச்சுட்டு இருக்காங்க. இன்ப துன்பங்கள், பௌதிக இன்ப துன்பங்கள் சொல்லி சொல்லலாம். சோ இந்த உலகத்திலிருந்து நம்ம எப்ப தூய பக்தரா ஆகுறோமோ அப்ப அவங்க நம்மளுக்கு அந்த வழியை வந்து வகுத்து வைப்பாங்களே தவிர, அது வரைக்கும் நம்மளுக்கு தப்பிக்க விடாம இட்ஸ் a thankless task. அதாவது போலீஸுடைய கடமை எப்பவுமே வந்து ஒரு விதத்துல வந்து நன்றி இல்லாத கடமை அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் தேங்க்லெஸ் டாஸ்க் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது. சோ எல்லாருமே தவறா பார்க்கிறது தான் உண்டு அவங்கள. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேக சாயே வயசிய புவனானி விபரத்தி துர்கா இச்சான் ரூபம் அபியஸ்ய சேஷ கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. அதே பிரம்ம சங்கீதை 5.44. சோ அடுத்து சோ துர்கா பத்தி பார்த்தாச்சு, சிவனை பத்தி பார்த்தாச்சு, பிரம்மா பத்தி பார்த்தாச்சு, கணேஷ் போன வாரம் அந்த ஸ்டெனோகிராஃபர் அந்த மகாபாரதனுடைய கதையை பற்றி ஒரு கதையை பார்த்திருந்தோம். எல்லா பூஜை பண்ணாலுமே முதல்ல பிள்ளையார் தானங்க கும்பிடுவாங்க, அவர் தானங்க முழு முதல் கடவுள் சொல்லலாம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, பிள்ளையார் எப்பவுமே வந்து அவர் நரசிம்மர் மேல தியானிச்சுட்டு இருக்காரு. சோ எத் பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா துவந்தே பிரணாய சமய சகனாதிராஜா விக்ரம் விஹந்தும் அலமஸ்தி ஜகத் பிரயஸ்டும் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்ம சங்கீதை 5.50. சோ கணேஷ் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா பகவான் கோவிந்தருடைய கருணையால, அதாவது விக்னேஷ்னா விக்னங்களை அழிப்பவர், விக்னேஷ் நாசனமாக்குறது. நம்மளுடைய தடைகள், நம்ம பௌதீக காரியங்கள் ஈடுபட்டு இருக்கோம், அந்த பௌதீக காரியங்களுக்கு எந்த தடயம் இல்லாம இருப்பதற்கு தான் பிள்ளையார் கும்பிடுறது. சோ அது பௌதீக செயல்பாட்டுகளுக்கு அவருக்கு கிருஷ்ணர் அந்த சக்தியை கொடுத்திருக்கார், ஆப்ஸ்டக்கல் ரிமூவர். சோ அதே நரசிம்மர் பக்தி விக்ன விநாசர், பக்தி பாதையில இருக்கிற தடைகளை தீர்ப்பது இல்ல அழிப்பது யார் அப்படின்னா நரசிம்மர். சோ அந்த நரசிம்மர் உடைய கருணையாலதான் கணேஷுக்கு இந்த சக்தி அப்படிங்கறத நம்ம சாஸ்திரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ எங்களுடைய குலதெய்வம்ங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எங்களுக்கு குலதெய்வம் தான் முதல் தெய்வம் சொல்லி. பட் குலதெய்வம் ஜாதி, மதம், குலம் இதெல்லாமே வந்து உடல் சார்ந்த விஷயங்கள். சோ உடலே நம்ம இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குலதெய்வத்துக்கு என்ன வேலை இருக்கு? சோ பௌதிக வேலைகள்ல ஈடுபடும் பொழுது இவங்களை நம்ம மதிச்சுதான் ஆகணும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் மூலமான அந்த கோவிந்தம் ஆதி புருஷன், அந்த ஆதி பகவானுக்கு நம்ம தொண்டு செய்யறதுனால அப்ப என்ன ஆகுறது, இவங்களை என்ன திருப்தி செய்யணுமோ அவங்களும் திருப்தி அடைஞ்சிடறாங்க இயல்பாவே. போன தடவை அந்த யதார்த்தோர் மூல நிசேச்சன அந்த உதாரணத்தை நம்ம பார்த்திருந்தோம். எப்படி ஒரு செடியில பலாயிரம் இலைகள், பூக்கள், பழங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இலையா, ஒவ்வொரு பூவா, ஒவ்வொரு கிளையா போய் நம்ம தண்ணியை ஊத்த போறது கிடையாது. எல்லாத்துக்கும் மூலமான அந்த வேர்ல தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா எல்லாமே
பூர்த்தி அடைஞ்சிருது இல்லையா? சோ அதை விட்டுட்டு நான் 33 கோடி தேவர்களையும் தனித்தனியா திருப்தி பண்ணணும் முயற்சி பண்ணோம்னா முதல்ல சாத்தியமே கிடையாது. 33 கோடி தேவர்களுக்கு பூஜை எங்க பண்றது நம்ம? சாத்தியமா? அப்படி செஞ்சாதான் வந்து ஒரு விதத்துல சரி சொல்லலாம். பட் உண்மையிலேயே அது வந்து முட்டாள்தனம், தேவையில்லாத ஒரு விஷயம். ஒவ்வொரு இலையா ஊத்துனா கூட அப்படி 1000 இலை இருக்கு, 1000 பூ இருக்கு, ஒவ்வொரு பூவா நான் ஊத்துறாங்க பெரிய ஆளுங்கண்ணா அப்படின்னு நினைச்சிட்டு ஊத்திட்டு இருந்தா கூட அப்ப செடி வளராது. அது அவித்தி பூர்வகம், தவறான வழி அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? சோ தேவர்கள் அவங்கவங்க ஆசைகளுக்காக அவங்க அந்த பதவி அடைஞ்சிருக்காங்களே தவிர, நம்ம அவர்களை பூஜிக்கணும் அவசியம் இல்ல. பௌதிகமா கூட ஏதாவது வேணும்னா அது கிருஷ்ணரே அணுகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அப்போ என்ன வித்தியாசம் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பல கதைகள் நம்ம சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பிருகு முனியுடைய கதையை நம்ம பார்க்கலாம். ஆஹ் ஒரு சமயம் எத்தனையோ தேவர்கள், எல்லா தேவர்களும், எல்லா முனிவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து யார் முழுமுதற் கடவுள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிருகு முனி அணுகும் பொழுது, அவர் ஒரு பரிசோதனை வைக்கலாம். பிரம்மாவா, விஷ்ணுவா அல்லது சிவனா? ஒரு பரிசோதனை வைக்கலாம், ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பிரம்மா கிட்ட போயிட்டு மானசீகமா அவருக்கு அபராதம் செய்றார். ம். அவர எல்லா 3 பேருக்கும் நான் ஏதாவது ஒரு தவறு செய்து அவங்கள கோவம் வர வச்சு அவங்க என்ன பண்றாங்க? தவறான காரியத்துல ஈடுபட்டு அவங்க கடவுள் கிடையாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி பிருகுமுனி என்ன பண்றாரு, பிரம்மா கிட்ட போயிட்டு அவர மானசீகமா கூட அவருக்கு நமஸ்காரம் செலுத்தாம, அ அபராதம் செய்றாரு வேணும்ன்ட்டே. சோ பிரம்மா உடனே கோவிச்சுண்டு அ சபிக்க வருவார் பிருகுமுனிய. சபிக்க வரும்பொழுது அப்போ சரஸ்வதி அவங்களுடைய மனைவிய வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. மறுபடியும் சிவன் கிட்ட போறார். சிவனையும் அதே சமயம் என்ன பண்றார், பல விதமான கீழ்த்தனமான வார்த்தைகள்லாம் பேசி அவருக்கு அபராதம் செய்றார். வார்த்தையால. அவருக்கு மனசால அபராதம் செய்தார். சிவனுக்கு வார்த்தையால அபராதம் செய்றார். அ அ வாழ் வார்த்தையால வந்து நிந்திக்கும் பொழுது சிவபெருமான் கோபம் அடைந்து உடனே தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு பிருகுமுனிய வந்து கொல்வதற்கு வரும்பொழுது பார்வதி தடுத்துடுறாங்க. அடுத்து விஷ்ணு கிட்ட போயிட்டு என்ன பண்றார், உடல் ரீதியா அபராதம் செய்றார். சோ அவங்களுடைய விஷ்ணுவுடைய மார்பிலேயே எட்டி உதைக்கும் பொழுது விஷ்ணுவுடைய அ ரெஸ்பான்ஸ் அவர் எப்படி அதுக்கு பிரதிபலன் செய்றார் அப்படின்னா, மன்னிப்பு கேட்கிறார் பிருகுமுனி கிட்ட. நீங்க வந்தது கூட தெரிஞ்சுக்காம நான் படுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசனத்திலேயே அவர உட்கார வச்சு எல்லா விதமான உபசாரங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்றார். உபசரிச்சு அனுப்புறார். சோ இப்போ இது மூலமாக பிருகு என்ன உலகத்துக்கு காட்டுறார் அப்படின்னா, ஆ விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத காட்டுறார். அஃப்கோர்ஸ் அதுல இருந்து நமக்கு தெரியும் எப்படி லக்ஷ்மி கோச்சுக்கிட்டு பிருகு எப்படி லக்ஷ்மியுடைய இடத்துல தானே அடிக்கிறாங்க. சோ லக்ஷ்மி வந்து பிருகுவ சபிச்சு பிராமணர்கள் எப்பவுமே ஏழையா இருக்கணும். அது நிறைய கதை இருக்கு. அங்கிருந்து அப்புறம் திருப்பதி பாலாஜி எப்படி வந்தார் அந்த கதையெல்லாம் இதுல இருந்து வரும். சோ இப்போ சில புராணங்கள்ல இப்ப சிவபுராணம் எடுத்துக்கிட்டா சிவன் தாங்க அதுல கடவுள். தேவி பாகவதம் எடுத்துக்கிட்டா நீங்க பாகவதம் பேசுறீங்க. தேவி பாகவதம் ஒண்ணு இருக்கு. சாஸ்திரத்துல இருந்துதான் எல்லாத்தையும் பேசணும்னு சொல்றீங்க. ஆனா இதே சாஸ்திரங்கள் நிறைய சமயம் சில சாஸ்திரத்துல இதுதான் இவர்தான் கடவுள், சில சாஸ்திரத்துல அவர்தான் கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்திலேயே வந்து சாத்விக சாஸ்திரம், அதாவது சாத்விக புராணங்கள், ராஜசிக புராணங்கள், தாமசிக புராணங்கள் அப்படின்னு இருக்கு. சோ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஹ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஹ் அதாவது பலவிதமான குணங்களோட மக்கள் இருக்காங்க. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒருத்தரும் பல குணங்கள் இருக்கும் பொழுது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த வழிபாட தான் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு குணத்தை பொறுத்து. இப்ப யாருக்கு பௌதிக ஆசைகள் இருக்கோ, அவங்க தேவர்களை அணுகுவாங்க. இப்ப காளி வழிபாடு மாமிசம் சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது, அவன் காளிக்கு அர்ப்பணிச்சு அவன் சாப்பிடுறான். அவனுகிட்ட போயிட்டு நான் வந்து, "நீ வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, கிருஷ்ணர்கிட்ட சரணடை" அப்படின்னா அவன் சரணடைய மாட்டான். சோ அவன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வழிபாட்டு வழிமுறை சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா அது உயர்ந்த வழிபாடு கிடையாது. அவன் தாழ்ந்த நிலையில -100ல இருக்கானா, அவன முதல்ல -50க்கு கொண்டு வரணும். அப்புறம் நம்ம 100 கொண்டு ஒரு 0 கொண்டு வரணும். அப்புறம் 100 கொண்டு வரணும். சோ புத்தரும் பாத்தீங்க அப்படின்னா, விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள ஒரு அவதாரமா எடுத்துக்கிட்டா கூட, அவர் பேசினதெல்லாம் அபத்தம் தான். விஷ்ணுவுடைய அவதாரம் தான். ஆனா அவர் பேசினது எல்லாமே வந்து நாஸ்திகத்தனமான கொள்கைகள தான் பேசிட்டு போயிருக்கார். சோ ஏங்க அப்போ அவர் விஷ்ணுவுடைய அவதாரமா இருந்துகிட்டு நாஸ்திகத்தை எப்படி பேச முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணம். இடம், பொருள், ஏவல், டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டது. அந்த மாரி ஏன் அப்படின்னா, அந்த நிலையில ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறவன வந்து நான் உடனே உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போக முடியாது. சோ அவன் நிலைக்கு ஏற்றவாறு ஒரு வழிமுறை குடுத்து, அவனுக்கும் ஒரு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு. சோ சோ பலவிதமான வழிபாட்டுகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூலத்தை குத்திக்கிறது, இல்லைன்னா மிருகங்களை வந்து பலி கொடுத்து சாப்பிடுறது, நெருப்புல நடக்கிறது,
நம்ம ஹரே கிருஷ்ணா வழிபாடு என்ன அப்படின்னா பிரசாதம் சாப்பிட்டுட்டு நல்லா ஆடுறது பாடுறது சாஸ்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ எல்லாருக்கும் அது பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றாங்க, சாஸ்திரம் எல்லா சாரார் மக்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை கொடுத்து அவங்கவுங்க முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சில சமயம் புராணங்கள்ல சில இடங்கள்ல தாமசிக புராணம் அப்படின்னு இருக்கு. அதாவது தாமசிக புராணம் புராணம் தாமசிகம் கிடையாது. தாமசிகமான அந்த கீழ்த்தனமான இருக்கிற மக்களுக்கு ஒரு வகுத்து கொடுப்பதற்கு எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை கொஞ்சம் இழுத்து சொல்றது. உண்மை கிடையாது, அப்படியே கொஞ்சம் அப்படி இழுத்து இழுத்து சொல்ற மாதிரி இருக்கலாமே தவிர எல்லா சாஸ்திரத்தையுமே ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப புரியும் நம்ம எப்படி கிருஷ்ணர் சாக்ஷாத் சிவனுடைய அவதாரம் தான் சங்கராச்சாரியார். அந்த சங்கராச்சாரியர் எப்படி கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பெரிய சப்ஜெக்ட் தான், நான் முடிச்சிடுறேன் இன்னொரு 5 minutes. ஸோ இப்போ சில பிரபுபாதர் ஓகே இன்னொரு பாயிண்ட். சில சமயம் தேவர்களுடைய உதவி எல்லாம் கிருஷ்ணர் மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டாருங்க. ஏங்க அவரே செஞ்சிருக்க முடியாது அப்படின்னா அவங்களையுமே தன்னுடைய சேவையில ஈடுபடுத்திக்கிட்டாரு அப்படிங்கறதுதான் உண்மை. கிருஷ்ணரால எல்லாமே செஞ்சிருக்க முடியும். அர்ஜுனன் கூட தேவையில்லை அந்த அசுரர்களை அழிப்பதற்கு. ஆனா எப்படி அர்ஜுனனை கருவியா பயன்படுத்திக்கிட்டாரோ எல்லா தேவர்களுக்கும் அவருடைய சேவையில ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கறதுதான் உண்மை. அதை நம்ம பார்க்கலாம். எப்படி எல்லா தேவர்களும் முதல்ல பிரம்மா அணுகி பிரம்மா மூலமாக பார்க்கடலுக்கு போயிட்டு புருஷ சுத்தத்தை சொல்லி விஷ்ணுவுடைய தரிசனத்துக்காக எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ விஷ்ணுவை பார்க்கறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எளிமையும் கிடையாது அவங்களுக்கு. சோ அதனாலதான் சில சமயம் குழப்பமே கூட. கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி இந்திரன் இப்ப குழப்பம் அடைஞ்ச மாதிரி நிறைய தேவர்களுக்கு சில சமயம் குழப்பம் அடைவது உண்டு. நிறைய சமயம் அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தூய பக்தி, இவங்க எல்லாமே பகவானுடைய பக்தர்கள் தான், தூய பக்தர்கள் கிடையாது. அதனால பிரபுபா சொல்லுவார், நம்ம பக்தியை நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், பௌதிக ஆசைகள் சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம பகவானுடைய வைகுண்டத்துக்கு போவோம், சொர்க்கலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பிரபுபா சொல்லுவார். கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சோ இத நான் கோலோக சார்ட் சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம் இல்லையா, நான் காட்டுறேன். அதாவது எப்படி இத்தனை அவதாரங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லோகமும் இருக்கு. சோ இப்போ அது சரிங்க, ஒருத்தர் தான் கடவுள் சொன்னீங்க. இப்ப விஷ்ணுன்றீங்க, ராமர்ன்றீங்க, பெருமாள்ன்றீங்க, கிருஷ்ணர்ன்றீங்க. சோ அவங்க எல்லாமே ஒன்னா அப்படின்னா எஸ். அப்ப நாமம் போட்டவங்க மட்டும் கடவுள், பட்ட போட்ட கடவுள் இல்லையா அப்படி நான் சொல்லலைங்க. எது சொன்னாலும் நம்ம சாஸ்திரத்துல தான் பேசிட்டு இருக்கோம். சோ இப்போ பொதுவா விஷ்ணுடைய 10 அவதாரம் தானங்க கிருஷ்ணர். நீங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்றீங்க, விஷ்ணு சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. சாஸ்திரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவர்களுக்கும் விஷ்ணுக்கும் உள்ள வேறுபாடை பார்த்தோம். பட் பகவான் ஸ்வயம் விஷ்ணு, அவருக்கு பல ரூபங்கள் இருக்கு. அந்த ரூபங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. தேவர்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது கிளியர். ஆத்மா பரமாத்மா, சோல் சூப்பர் சோல், அது சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த சூப்பர் சோல், அந்த பரமாத்மா, அந்த கிருஷ்ணருக்கு பல அவதாரங்கள் பல ரூபங்கள் இருக்கு. அது எல்லாமே ஒண்ணுதான், அதுக்கு வேறுபாடுகள் கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். ராமர், நரசிம்மர், கிருஷ்ணர், வராகர், மத்ஸ்யா, கூர்மா, இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பலராமர், புத்தா, இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சமநிலை அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தியினுடைய உதவி மூலமாக மற்றொரு மெழுகுவர்த்தி ஏத்தணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெழுகுவர்த்தினாலதான் செகண்ட் கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே 2 கேண்டில் இருந்து சேம் பவர், ஒரே பவர் தான் வரும். ஸோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து விஷ்ணு மற்ற அவதாரங்கள் வந்தாலுமே எல்லாருமே ஒரே சக்தி வாய்ந்தவங்க, ஒரே சரி சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலுமே பகவானுடைய 100% குணங்களை கிருஷ்ணர் மட்டும்தான் வெளிப்படுத்துறாரு. நீங்க குழப்பறீங்களா? இல்ல, தெளிவா சொல்லிடுறேன். சோ இப்ப பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு. ஆனா பகவானுடைய எல்லா அவதாரங்களும் எல்லா குணங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. அதே சக்தி தான், ஆனா எல்லா சக்தியுமே அவங்க காட்டுறது கிடையாது. சிலர் 50% சக்தி தான் காட்டுவாங்க, சிலர் 25% சக்தியை தான் காட்டுவாங்க, சிலர் 100% சக்தியை காட்டுவாங்க. அந்த 100% காட்டுறவர் யார் அப்படின்னா அவர் தான் கிருஷ்ணர். அதுதான் பாகவதமே சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. சோ இப்போ பகவான் பராசர முனி யார் அப்படின்னா
வியாசதேவருடைய தந்தை. அவருடைய டெபினேஷன் என்ன? ஐஸ்வரஸ்ய சமகிரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய ஞானம் வைராகியஸ்சைவ சன்னம் வக இத்திங்கனா. பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒன் ஹூ இஸ் பொசஸிங் 6 அப்யூலன்சஸ் இன் ஃபுல். யார் ஒருத்தர் இந்த 6 விபூதிகளை 100% வச்சிருக்காரோ அவர் தான் வந்து பகவான். என்னென்ன அந்த 6 குணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆல் ரிச்சஸ், ஆல் ஸ்ட்ரென்த், ஆல் இன்ஃப்ளூயன்ஸ், ஆல் விஸ்டம், ஆல் பியூட்டி, ஆல் ரினன்சியேஷன். இது என்னங்க? இந்த 6 குணங்கள், அனைத்து வளம், அனைத்து சக்தி அல்லது அனைத்து செல்வம் உடையவர், ஸ்ட்ராங் சக்தி உடையவர், இன்ஃப்ளூயன்ஸ், எப்படி சொல்றது, இன்ஃப்ளூயன்ஸ் அனைத்து, ஆல் இன்ஃப்ளூயன்ஸ், I don't know how to tell, all wisdom அனைத்து ஞானம் உடையவர், all beauty அனைத்து அழகு உடையவர், all renunciation அனைத்து துறவரம், அனைத்து துறவரம் இருப்பவர். இது 6 குணங்களும் யார் ஒருத்தருக்கு 100% இருக்கோ அவர் தான் பகவான் சொல்லி இருக்கார். சோ இந்த டெபினிஷனை வச்சு நம்ம எல்லாரையும் பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளே முடிவு பண்ணிடலாம் யாரு கடவுள் சொல்லி. சோ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அவதாரத்துல 16,108 மனைவிகளை வந்து மணந்தார் துவாரகையில. ஒவ்வொருத்தருக்குமே வந்து வைடூரத்தாலேயே பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தாலையும் வைடூரியங்களாலையுமே வந்து மாளிகைகளை கட்டி ஒவ்வொருத்தருக்குமே வந்து 11 குழந்தைகள், 10 ஆண் 1 பெண். இந்த மாதிரி தன்னுடைய குடும்பமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய குடும்பம், அவ்வளவு ஐஸ்வர்யங்களை வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கறதா உண்மை. இறுதியிலே கடவுள் தான் எல்லா பணமும். என்கிட்ட வந்து சில பணம் இருக்கலாம், உங்ககிட்ட சில பணம் இருக்கலாம், அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா எல்லா பணமும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா யார்கிட்ட இருக்கு? கடவுள் கிட்டதான். நம்ம பிறக்கும் போதும் 0, மரணம் அடையும் போது 0. எதுவும் கொண்டு வர்றது கிடையாது, எடுத்துட்டு போறது கிடையாது. எல்லாமே அவருடைய சொத்து. உண்மையிலேயே பணக்காரன் அப்படின்னா ஃபோர்ப்ஸ் தான். அந்த ஃபோர்ப்ஸ் உடைய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, 100 உலகத்திலேயே 100 பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல முதல்ல வந்து பெருமாளுடைய பேர் தான் இருக்கணும். சோ தெரியறது கிடையாது. கடைசியிலுமே பெருமாள் பேர் தான் இருக்கணும். முதல் அந்த 100மே பெருமாள் பேர் தான் இருக்கணும். நம்மளது எதுவுமே கிடையாது, நம்ம கருவி மட்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆல் ஸ்ட்ரென்த் அனைத்து சக்தி உடையவர். கோவர்த நிலை பார்க்கலாம். சின்ன குழந்தை, என்ன சொல்லப்படுது, காளான் எப்படி குழந்தை வந்து தூக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய மலையை தூக்கினார் அப்படிங்கிறது. கிருஷ்ணருக்கு வெறும் 8 நாள் 7 நாள் இருக்கும்போது பூத்தனை வதம் செய்தார். he didn't become God. இன்னைக்கு வந்து நீங்க இந்த யோகம் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நீங்க கடவுளா ஆக்கலாம் 6 மாசத்துல அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க நிறைய கடவுள். இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், nobody can become God. கடவுளால யாரும், கடவுள் எப்பவுமே கடவுள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் தான் கடவுள் போலி அவதாரங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஆல் ஸ்ட்ரென்த், கடவுள்னா கடவுளுக்கு எத்தனையோ வாகனம் இருக்கு, ஆனா வீல் சேர்லாம் வாகனம் இருந்து பார்த்தது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். வீல் சேர்ல வந்து காட் அண்டர் ஆபரேஷன், கடவுளுக்கு ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறது உண்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சிறுபுலத்தனமா வந்து மக்கள் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை கூட தெரிஞ்சுக்காம தவறான வழிகள்ல ஈடுபடுறது நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ இப்போ ஆல் இன்ஃப்ளூயன்ஸ், கிருஷ்ணர் அவதரிச்சு 5000 வருஷம் ஆகுது. அவருடைய புகழ் அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா யார் பேசுறா? இன்னைக்கு யாரும் பேசுறது. அங்கங்க படம் இருக்கு, அப்புறம் அது சின்ன படம் ஆயிடும். எம்ஜிஆருடைய படம் இப்ப எப்படி சின்னதா இருக்கோ அதே மாதிரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்மளுடைய பேர் புகழ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு. ஆனா ஆயிரம் 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 வருஷங்களா, பல கோடி வருஷங்களா யாருடைய புகழ் இருந்துகிட்டு இருக்கு? யாருடைய புகழ் எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு இருக்கு? கிருஷ்ணருடைய புகழ் தான். இன்னைக்கு பல கோயில்கள் போய் பாக்குறோம். 5000 வருஷத்துக்கு பழமையான கோயில்கள், பல லட்ச கோடிகளுக்கான வருஷங்களுக்கு முன்பான தோன்றிய கோயில்கள். சோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது, சிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருடைய புகழ் எப்பவும் இருந்துட்டு இருக்கு? சாஸ்திரங்கள் பல ஆயிரம் வருஷங்களா சாஸ்திரம் இருந்துகிட்டு இருக்காங்க. சாஸ்திரங்கள் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்ட்டு சொல்றது. எத்தனையோ ஆச்சாரியர்கள், ரிஷிகள், முனிவர்கள் யாரை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க? கிருஷ்ணரை நோக்கி, பெருமாள் நோக்கி. சோ ஆல் விஸ்டம், பகவத்கீதை இன்னைக்குமே உலகம் முழுக்க பகவத்கீதை எல்லா விதமான மக்களுக்குமே உதவி செய்திருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், தத்துவவாதிகள், பிலாசபர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை தஞ்சம் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வந்து ஹையஸ்ட் நாலேஜ். இன்னைக்குமே அதுல இருந்து ஒரு வரி கூட தவறு அப்படின்ட்டு யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. எல்லா விதமான பௌதிக ஞானங்களுக்கும் அப்பா என்சைக்ளோபீடியாலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுல இல்லாத விஷயங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஆல் பியூட்டி, எல்லா அழகும் பகவானுக்கு இருக்கு. இதை ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே இந்த போலி அவதாரங்கள்லாம் தூக்கி போட்டுடலாம்.
அவங்க அவங்களுடைய மூஞ்சிய அவங்களே கூட பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் மூஞ்சி இருக்கும், நான் தான் அவதாரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் ரினன்சியேஷன், அனைத்து துறவரம். பகவான் இவ்வளத்தையும் உற்பத்தி செய்துமே அவர் எதையுமே அனுபவிக்கிறதுக்காக இங்க இல்ல. சோ எல்லாத்தையுமே திறந்து இருக்கிறார். தன்னுடைய பேர் புகழ் கூட அவருக்கு ஆசை கிடையாது. அதனாலதான் சில சமயம் கிருஷ்ணரை மக்கள் நிந்திக்கிறது உண்டு. தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு சில சமயம் வேடிக்கையான வழிகள்ல அவர் செய்வார். மக்களை தவறா புரிஞ்சுட்டு அவர் நிந்திப்பாங்க. அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. தன்னுடைய பக்தன் தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் எல்லா விதமான தியாகத்தை செய்வதற்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போலாம். So all riches, all strength, all beauty, all knowledge, all fame. Just இன்னொரு 5 minutes நான் முடிச்சிடலாம். சோ இப்போ எத்தனையோ தேவர்கள் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம பார்த்தோம் சாஸ்திரத்துல இருந்து. So therefore we should be very careful. தமிழ் கடவுள், தமிழ் தெய்வம், நம்ம தமிழன் கிடையாது, நம்ம தெலுங்கு கிடையாது, நம்ம ஹிந்துவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை சாஸ்திரத்திலே இல்ல அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள். we are not Hindus, we are not Christians, we are not Muslims. இது எல்லாமே பலவிதமான பௌதிக அடையாளங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நான் இந்து, நான் முஸ்லீம் அப்படின்னு ஸ்டாம்ப் போட்டுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நான் யார், கடவுள் யார், மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணுமே தவிர ஆன்மீகம் என்ற பேர்லயும் தவறான கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு தவறான வழிகளை கையாளுவதற்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா எடுத்துக்கணும். சோ இறுதியில இந்த ஸ்லோகம் தான் நான் சொல்லலாம். ஏதேஜ கலா பும்சம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருத்யந்தி யுகே யுகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் விஷ்ணு கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லா அவதாரங்கள் வந்தாலுமே எல்லாருமே சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா இல்ல, சமம் தான். அப்படின்னாலுமே கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் மட்டும்தான் 100% பகவானுடைய குணங்களை வெளிப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த கிருஷ்ணர் சக்தியும் வெளிப்படுத்துவார், இனிமையும் வெளிப்படுத்துவார். ஸ்வீட்னஸ், ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஆக்ருஷ்ணம், ஆல் அட்ராக்டிவ், அனைவரையுமே ஈர்க்கக்கூடியவர். சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே ஈர்ப்பவர் கிருஷ்ணர். சோ பெருமாள் எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு செய்யற தொண்டு வழிமுறைகள் பாத்தீங்க அப்படின்னா சில வழிகள்லாம் செய்ய முடியும். ஆனா கிருஷ்ணருக்கு பலவிதமான அதிகமான வழிகளையும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு பெருமாளுக்கு தாசர்களா இருந்து பெருமாளுக்கு தொண்டு செய்யலாம், கைங்கரியம். ஆனா கிருஷ்ணருக்கு தாசர்களுமா தொண்டு செய்யலாம், நண்பர்களாகவும் தொண்டு செய்யலாம், காதலர்களாகவும் தொண்டு செய்யலாம், மனைவிகளா தொண்டு செய்யலாம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான வழிகள். அது நம்முடைய ஆச்சாரியர்கள் விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்குமே அந்த 4 குணாதிசயங்கள் கிருஷ்ணர் அதிகமா வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அத பெரிய கால்குலேஷன்லாம் இருக்கு. வேணு மாதுரியா, ரூப மாதுரியா, லீல மாதுரியா, குண மாதுரியா சொல்லி இதெல்லாம் பெரிய தத்துவம். நம்ம இப்ப எல்லாமே டீட்டெயிலா பேசுறதுக்கு டைம் இல்லை. இன்னும் லாஸ்ட் சப்ஜெக்ட். அப்ப மற்ற மதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெரி சிம்பிள். மதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மதம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம். சோ போலி கடவுள்கள் அந்த கான்செப்டை மறக்கக்கூடாது. நான் இன்னைக்கு சில இது ஃபேஷன் ஷோ மாதிரி சில கடவுள்கள் இப்போ ஃபேமஸ் ஆவாங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற கடவுள் ஃபேமஸ் ஆவாங்க. அந்த ட்ரெண்ட், ஃபேஷன் ட்ரெண்ட் மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். சோ தயவு செய்து ஒரு ஆடுகள் எப்படி ஆடுகள் எப்படி ஒரு ஆடை பின்பற்றி போயிட்டே இருக்குமோ செம்மறி ஆடு மாதிரி இருக்கக்கூடாது. யோசிக்கணும். குருன்னா யாரு, சாஸ்திரம்னா நான் சொல்றதையும் உண்மை அப்படின்னு நம்ப வேண்டாம். நியாயமா இருக்கா யோசிங்க, நியாயமா இருந்தா எடுத்துக்கணும். அதுதான் பாயிண்ட். சோ இன்னைக்கு ஒரு கடவுள் இருக்கார், அவரை அவர் கடவுள் தன்னை சொல்லிக்கிட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா அவர் கடவுள் சொல்றாங்க. சோ எல்லாரையுமே அவர் அறியாமையில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அப்புறம் அவர் எப்பேற்பட்ட கடவுளுங்க. முதல்ல குரு இல்ல கடவுள் யாரா இருந்தாலுமே தன்னுடைய வழியை பின்பற்றுவர்களுக்கு நல்வழியை காட்டணும். யாரு கடவுள், நீ யாரு, உலகனுடைய படைப்பு என்ன எதுவுமே தெரிஞ்சுக்காம எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கலாம், அதனால ஒருத்தர் கடவுளை இட முடியாது. பெரியவரா இருக்கலாம், அதனால கடவுளை இட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கலாம், அதனால அவன் என் புருஷன் ஆயிட முடியாது. சோ கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுங்க. சென்டிமெண்டலா நம்ம இருக்கக்கூடாது. சோ எல்லாத்துக்கும் மேல என்ன ஆகுது, பெருமாளுக்கு செய்ய வேண்டிய தொண்டை இவரும் பெருமாள் தான் சொல்லி செய்யும் பொழுது அது பக்தி இல்லாது, பக்தி செய்யாமலே இருந்துக்கலாம், அது அபராதம் ஆயிடுறது. பக்கத்து வீட்டு ஒரு கான்ஸ்டபிளும் டிஎஸ்பியும் ஒன்னா வச்சுக்கிட்டு இவரையும் அவரையும் ஒன்னா
நம்ம உபசரித்தோம் அப்படின்னா அது தவறா போயிடும். அதுக்கு பேசாம போகாம தூரமாக உட்கார்ந்து இருந்திருக்கலாம். கிட்ட போயிட்டு அவங்கள வந்து அவமரியாதை செய்யறதுல அது இவருக்கும் பிடிக்காது, அவருக்கும் பிடிக்காது. சோ அதுதான் பாயிண்ட். ஆனா இப்ப என்னன்னா, சில கான்ஸ்டபிள் வேணும்ட்டே டிஎஸ்பி ஆகணும், வேணும்ட்டே அந்த மரியாதை நம்மளுக்கு கிடைக்குமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த போலி கடவுள்கள்லாம். சோ கடவுளுக்கான வழிபாட்டை தன்னுக்கு மாத்தி அவங்க செலுத்தி தன்னுடைய சீடர்களை தன்னை நோக்கி அவன் தப்பா வழிகாட்டுறதுனால இவனும் நரகத்துக்கு போவான். அவனை பின்பற்ற எல்லா சீடர்களும் அவன் எந்த நரகத்துக்கு போனா அதே நரகத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு கல்லால அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சோ எல்லாரும் ஒண்ணு, எல்லாமே எம்மதம் சம்மதம் கரெக்ட் தான், தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கணும். பட் உண்மையா புரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ப்ரோபர் சொல்லுவார், அவன் போலி கடவுள், அனைத்தையும் கட்டுப்பாட்டாளர் சொல்றான். தன்னுடைய சொந்த மூத்திரத்தையும் அவனால கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாது. அவன் அனைத்தையும் கட்டுப்பாட்டுல ஆனா நான் அவனுடைய முகத்துல போயிட்டு எட்டி உதைக்கிறேன், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரோபர் கேட்பாரு. ஏன் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி டாக்டர், நம்மளுடைய நண்பன் போலி டாக்டருக்கு போயிட்டு இருக்கான், நாம போயிட்டு நீ போவாதரா அப்படின்னு சொல்லாம இருந்தோம்னா நம்ம முட்டாள். இல்ல போலி டாக்டர் கிட்ட எத்தனையோ நல்லது இருக்கே, அதை பார்க்கட்டும். அப்ப நம்மளுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். சோ எனக்கு ஆன்மீகத்துல மக்களுக்கு இந்த மாதிரி பாகுபாடு பண்டிச்சு பேசும்பொழுது மக்கள்லாம் வந்து ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இதுதான் ஜாஸ்தி, ஏன் இதுதான் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு போனா ஈஸி இல்ல. பட் உண்மையை சொல்லணும். உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தா இதை பாருங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சோ மற்ற எத்தனையோ அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள் இருக்கு. அதே சமயம் புது புது மதங்களையும் உற்பத்தி செய்யறாங்க, புது புது கடவுளையும். ஒவ்வொரு ரோடுக்கும் ஒரு கடவுள் மேனுஃபேக்சர். இந்தியா வந்து கடவுள்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து கடவுள்கள் இருக்காங்க. சோ சோ ஏற்றுமதி செய்யலாம், அந்த அளவுக்கு கடவுள்களை உற்பத்தி செய்து வச்சிருக்கோம். சோ இப்போ கிருஷ்ணர் அப்படி ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஹிந்து கடவுள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சோ இப்ப மதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு கிறிஸ்டின், எனக்கு என் கடவுள் இருக்காருன்னா ஜீசஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கணும், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். எந்த மதமே தவறு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எல்லா மதங்கள்லயுமே அடிப்படை பாத்தீங்கன்னா உண்மை, எல்லாம் உண்மை. கடவுள் நேர்மையா இருக்கணும், கடவுள் ஒருத்தர் இருக்கார், நம்ம அவருக்கு அடிப்பணிஞ்சு இருக்கணும், நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மற்ற மதங்களுக்கும் நம்மளுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, கீதையில கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கீதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டது? அர்ஜுனன் எந்த அளவுக்கு கீதை உயர்ந்தது அப்படின்னா, இன்னைக்கே பல பேருக்கு பல விஷயங்கள் புரியாம அவ்வளவு ஒரு உயர்ந்த தத்துவம். ஆனா அர்ஜுனன் வந்து அதை 30 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, ஒரு போர் வீரர், பிராமணன் கிடையாது, சன்னியாசி கிடையாது. ஆனா அவர் இந்த கீதையை புரிஞ்சுட்டார். எந்த அளவுக்கு அப்ப அவருடைய நிலை உயர்ந்ததா இருக்கும். சோ அப்பேற்பட்ட உயர்ந்த நிலைகள்ல இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயங்கள் போதிக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவரை பின்பற்றுவர்கள், அன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவர் யாருக்கு பிரச்சாரம் பண்ணாரு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஃபிஷர்மேன். சோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நீ வெங்காயம் சாப்பிடாத, பூண்டு சாப்பிடாத, அனைத்தையும் தொடர்ந்து கடவுள்கிட்ட சரணடை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. சோ இடம், பொருள், ஏவல் அப்படிங்கறதான் பாயிண்ட். அவங்களையுமே நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்களையும் உயர்த்தணும். சோ சோ ஒருத்தர் வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு 2 - 5 என்ன கேட்டா புரியாது. சோ 2 - 5 -3. ஆனா அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். சோ அதே வந்து உயர்ந்த கிளாஸ் போனோம்னா கால்குலேஷன் அந்த மாதிரி. சோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கேற்ற சப்ஜெக்ட் டீச் பண்ணணும். சோ இப்போ நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல அப்கோர்ஸ் மாமிசம் ஏத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு. தாமசிகமான சாஸ்திரங்கள்ல அது பலி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா thou shall not kill அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்போ இஸ்லாம்ல, குரான்ல பாத்தீங்கன்னா 4வது சூரா verse 23, 24 do not have sex with mothers and sisters. கிட்டத்தட்ட 24 வகையான உறவுகளை சொல்லி, தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கு சம்திங் 24 அவங்களுக்கு எல்லாம் கிட்ட உறவு வச்சு கூட சொல்லப்பட்டிருக்கு. சோ யாருடைய thou shall not kill, பைபிள் 10 கட்டளைகள், பைபிள்ல இருக்கிற 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கட்டளை, அந்த முக்கியமான கட்டளைகள்ல இது ஒரு கட்டளை, thou shall not kill. பட் சாஸ்திரத்துல வந்து முக்கியமான இடங்கள்ல நீ மாமிசம் சாப்பிடாதுன்னு சொல்லப்படுது. கீதையுடைய பிளாட்ஃபார்மே டிஃப்ரெண்ட். அங்க உட்காந்துட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்டே அங்க எல்லாம் கிடையாது. அது வந்து அடிப்படை தர்மம், அதை உட்காந்துட்டு கீதையில சொல்லியிருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா பைபிள்ல இருக்கிற முக்கியமான இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு, thou shall not kill, ஜீவராசிகளை கொல்லாதே, மாமிசம் சாப்பிடாதேன்னா அவங்களுடைய நிலை அந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ ஃபிஷர்மேன் கிட்ட போயிட்டு நீங்க எவ்வளவு எஜுகேட் பண்ண முடியும் ஆன்மீகத்தை பத்தி. ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் ஜீசஸ் கொடுத்தாரு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ குரான்ல இந்த மாதிரி ஒரு கட்டளை இருக்கு. 24 உறவு முறைகளை சொல்லி அம்மா, தங்கச்சி இவங்க கிட்ட எல்லாம் நம்ம காம உறவில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறது ஒரு கட்டளையா இருக்கு அப்படின்னா, அப்ப எப்பேற்பட்ட மக்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆனா பாகவதம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்த விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்கிறது. சோ இப்போ மற்ற மதங்கள், இந்த மதம் ரெண்டும் உண்மைதான். அதுக்கு என்ன உதாரணம்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க, என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா அப்படின்னா எல்லா விஷயங்களும் அதுல அடங்கி இருக்கும். அதே ஒரு ஸ்கூல் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. ஸ்கூல் டிக்ஷனரி சின்ன டிக்ஷனரி. அந்த சின்ன டிக்ஷனரி பொய் கிடையாது, உண்மைதான். பட் அதுல சில விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா விஷயமும் அதுல கொடுக்கப்படல. அதே மாதிரி என்சைக்ளோபீடியால எல்லாமே இருக்கும். சோ அதே மாதிரிதான் சாஸ்திரமும் பைபிளும் குரானும். சோ சாஸ்திரங்கள், வேதங்கள், சனாதன தர்மம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் அதுல அடங்கப்பட்டிருக்கு. ஆனா பைபிள் குரான்ல பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலைக்கு ஏற்றவாறு கடவுள் பார்க்கலாம். ஜீசஸ் பைபிள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, there is much that I have to tell you, but you cannot bear it now. நான் சொல்வதற்கு நிறைய இருக்கு, ஆனா உங்களால அது கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதே கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல, நான் சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்கோர்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். ஸோ மாமிசம் சாப்பிட்றத பத்தி. ஸோ இஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வருஷம், கிறிஸ்டியானிட்டி 2000 வருஷம், புத்திசம் 2500, பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு மேல சொல்லப்பட்டது. ஆனா கீதையிலே கிருஷ்ணன் சொல்றார், இந்த ஞானமானது உலகத்தின் ஆதியில இருந்தே இருந்துகிட்டு இருக்கு, அது காலப்போக்கில் மறைஞ்சதுனால திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த சனாதன தர்மமானது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கிறிஸ்டியனுடைய பல ஸ்டோரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கூட அவருடைய நெருங்கிய சகாக்கள், ஒரு ஒன் ஆஃப் த ஜூடாஸ், ஒன் ஆஃப் த அப்போஸ்டல் பீட்டர் அப்படிங்கிற சில கதைகள் எல்லாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவரை வந்து அவங்க காட்டி கொடுத்துருவாங்க. இயேசு கிறிஸ்துவரை கைது செய்ய வரும்பொழுது வெறும் சில பொற்காசுகள், 30 சில்வர் காயின்ஸ், ஏதோ நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சோ அப்பேற்பட்ட சகாக்கள் கிட்ட இயேசு கிறிஸ்துவர் வந்திருக்காரு. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்த மக்களையும் உயர்த்துவதற்கு அவர் தியாகம் செய்திருக்காரு. ஆனா எப்பவுமே அவர் நான் கடவுள் சொன்னதில்லை. ஐ எம் ஆல்வேஸ் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதே மாதிரி ப்ரொஃபட் முகமது, அவர் எப்பவுமே நான் கடவுள் சொன்னது கிடையாது. அல்லாஹ் இஸ் காட். அல்லாஹ் அப்படின்னா ஆல் பவர்ஃபுல், அனைத்து சக்தி உள்ளவர். சோ அப்கோர்ஸ் கிருஷ்ணர். சோ பைபிள்ல கடவுள் யார் அப்படின்னா ஜெஹோவா இல்ல ஜெஹாவுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே பெருசா கிடையாது. நான் சொன்ன ஸ்கூல் டிக்ஷனரி அவ்வளவுதான். கையில வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த என்ன சொல்றது, ஒரு ஃபயரி ஆப்ஜெக்ட், நெருப்பு இருக்கிற ஒரு பொருள். அது வந்து அப்கோர்ஸ் யாரு அப்படின்னா விஷ்ணுடைய சக்கரத்தோட ஒப்பிடலாம். சோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, தவறான மதங்கள்லாம் என்ன அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ we can be very clear with this subject. ஏதோ இது வந்து கடவுள்கிட்ட போட்டி இருக்கு அப்படின்லாம் கிடையாது. கடவுளுக்கு எந்த போட்டியும் கிடையாது, எலெக்ஷனும் கிடையாது. அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து மதம் என்ற பேர்ல பல போட்டிகள், பல விதமான தவறுகள்லாம், தவறான கொள்கைகளை பேசி, நான் என் கடவுள் உயர்ந்தது, எல்லாரும் என் மதத்துக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் நம்ம படுத்துறது கிடையாது. பட் உண்மை என்ன அப்படின்னு பேசுறோம். ஒவ்வொருத்தர் அவங்களுடைய வழி எடுத்துக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி விளைவு அவங்களுக்கு வரும். பட் இங்க வந்து மதம் என்ற பேர்ல சண்டை போடுறத பத்தி நம்ம பேசல. அதை பத்தி அப்கோர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. சோ மதத்துல சிலர் இதை தவறா பயன்படுத்துறதுனால சிலர் என்ன சொல்றாங்க, மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தவறு. அது ஒரு முட்டாள்தனம். கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்ணுல இருக்கிற பிரச்சனையே தீர்க்கணுமே தவிர, கண்ணையே தூக்கி போடுறதுல பிரயோஜனம் கிடையாது. மதத்துல சிலர் வந்து மதம் என்ற பேர்ல ஏதாவது தவறு செய்யலாம். சோ அதனால மதத்தையே தூக்கி போடுறது முட்டாள்தனம். சோ தயவு செய்து தவறான தேவர்களை வழிபடுவது அப்படிங்கிறது கூட தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. ஆனா இந்த போலி கடவுள்களை வழிபாடு செய்யாதீங்க. பிரயோஜனமே கிடையாது. சோ கொஞ்சமாச்சும் தெளிவா இருந்துக்கணும் சாஸ்திரத்துல. நான் இததான் நினைச்சேன், நீ எதனா நினைச்சேன் அப்படிங்கிற நினைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நான் வந்து ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கிட்ட போயிட்டு நான் இவன் மோடி நினைச்சிட்டு இருக்கேன், அதனால அவர்கிட்ட நான் வந்து எல்லா விதமான வேலையும் அவர் மூலமா நடத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நடக்காது. சோ அதனால தெளிவா இருந்துக்கணும். நம்ம யார வழிபாடு செய்துட்டு இருக்கோம், சரியான வழிமுறையா, குரு, சாது, சாஸ்திரம்னா என்ன? சோ இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். சோ அதனால கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணர்கிட்ட பௌதிக ஆசைகளுக்காக அணுகுனா கூட பரவாயில்ல, தேவர்களை அணுகணும் அவசியம் இல்ல. கிருஷ்ணரே அதை பூர்த்தி செய்திருவார். ஏன்னா தேவர்களுக்கு கொடுக்குற சக்தியும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அப்படியும் கிருஷ்ணர்கிட்ட நம்ம வந்து ஏதாவது பௌதிக ஆசைகளால அவரை அணுகணும் அப்படின்னா
அவருடைய நாமத்தை சொல்வது மூலமாகவும் பக்தர்களுடைய சங்கத்தினாலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய எல்லா பௌதிக ஆசைகளும் அவர் அழிச்சிடுறார் அப்படிங்கிறது உண்மை. அதன் மூலமாக ஒருத்தர் தூய பக்தி நிலையை அடைகிறார். சோ வைஷ்ணவர்களாக ஆகணும் விருப்பம் உள்ள நம்ம ஒரு எறும்பை கூட நம்ம வந்து அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. அப்பேற்பட்ட வழியில இருக்கிற நம்ம பெரிய பெரிய தேவர்களுக்கு எந்த விதமான அபத்தமோ அபராதமோ செய்வதற்கு நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. பட் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில தொண்டு செய்யணும் அப்படிங்கலாம். மிக்க நன்றி. சாரி, ரொம்ப நேரம் ஆயிருச்சு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ ஓகே, 2-3 பேர் கையை உயர்த்திருக்காங்க. சேதுராமன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. சேதுராமன் சார், எஸ் சார் ப்ளீஸ். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ எனக்கு 2 பேசிக் டவுட்டும் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம குலதெய்வத்தை பத்தி நீங்க சொன்னாலே இப்போ எங்களுக்கு வந்து என்னுடைய குலதெய்வம்னு சொன்னாக்கா சுப்பிரமணிய சாமி, பழனி. ஓகே. இப்போ நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணிட்டு நீ மற்ற எந்த தெய்வங்களுக்கும் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னா, இப்போ இந்த கொரோனானால 1 வருஷம் போக முடியல, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் போக முடியல. இப்போ 2 வருஷம் மிஸ் ஆயிடுது. இனிமேல் தான் போகணும் நான். இதுக்கு நடுவில் வந்து போன 1 வருஷமா நான் வந்து ஹரே கிருஷ்ண ஜபம் சொல்லிட்டு இருக்கேன். கிருஷ்ண பக்தியில நான் ஈடுபட்டு இருக்கேன். ஸோ இது என்னுடைய அதிர்ஷ்டமோ இல்லை பகவானுடைய இச்சை தெரியல. இந்த கிருஷ்ணதாஸ் மூலமா நான் இதுல சேர்ந்தேன். நான் கிருஷ்ணதாஸ் அந்த பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து நான் சேர்ந்தேன். அப்புறம் அவரு ரெக்கமெண்ட் பண்ணி பாகவதத்தை வாங்கிட்டேன். இப்போ பாகவதம் கேட்டுட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற புஸ்தகம் இஸ்கான் பெங்களூர்ல இருந்து வீடு தேடி வந்து கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப பெரிய கருணை. அதே மாதிரி ஜபமாலையும் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ கிருஷ்ண பக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நம்ம வலியுறுத்தும்படியா எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய அசோசியேஷன் என்னுடைய தாசர்கள் நான் யாரும் மீட் பண்ணாங்க எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. நேற்றுக்கு முந்தானத்தோ நம்ம சித்தாரிதாஸ் பெங்களூர் வந்திருந்தார். டைம் ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. கேன் யூ ஆஸ்க் யுவர் क्वेश्चन டைரக்ட்லி பிகாஸ் ரொம்ப லாங்கா நம்ம போயிட்டோம். சரி, குலதெய்வத்துக்கு பண்றதுல தவறு இல்லையா? தவறு இருக்கா? இல்ல கிருஷ்ணன் மட்டும் பண்ணா போதும்? எஸ், அதுதான் இப்ப ஹோல் பாயிண்ட். குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு தர்மம். பட் கிருஷ்ணர் கீதையில இறுதியில என்ன சொல்ற, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜஹம் துவாம் சர்வ பாபேபிய மோக்ஷேஷ்யாமி மா சுஜஹ. இந்த தாழ்ந்த தர்மங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு உயர்ந்த தர்மமான கிருஷ்ணனுடைய பக்தியை எடுத்துக்கிறது மூலமாக அனைத்து தாழ்ந்த தர்மங்களையும் பூர்த்தி அடையுது. நம்ம எதையுமே செய்யாம விட்டு போறது கிடையாது. நம்ம பல பேருக்கு கடன் பட்டிருக்கோம், எல்லா தேவர்களுக்கும் கடன் பட்டிருக்கோம், எல்லா ரிஷிகளுக்கும் கடன் பட்டிருக்கோம், நம்முடைய பெற்றோர்கள் கடன் பட்டிருக்கோம், மூதாதையர்கள் கடன் பட்டிருக்கோம், எத்தனையோ பேருக்கு கடன் பட்டிருக்கோம். தனித்தனியா தீர்க்கிறதை விட எல்லாத்துக்கும் மூலமான பெருமாளுக்கு நம்ம வந்து தொண்டு செய்யறது மூலமாக எல்லாருமே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. சோ நம்மளுடைய வயிற்றுக்கு உணவு போட்டோம் அப்படின்னா எல்லா அங்கங்களும் திருப்தி அடைகிற மாதிரி பெருமாளுக்கு நம்ம வந்து சேவை செய்யறது மூலமா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடறாங்க. அதே தனித்தனியா நான் காதுக்கு தனியா ஊட்டுறேன், கைக்கு தனியா ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சோறை பிசைஞ்சு தடவி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே திருப்தி அடைய போறது கிடையாது. சோ 33 கோடி தேவர்கள் நான் தனியா பூஜிக்கிறேன் அப்படின்னு சாத்தியம் கிடையாது. சோ அவங்க அவமரியாதை செய்யறது இல்லை. பட் சரியான வழியில கிருஷ்ணரை நம்ம வழிபடும் பொழுது எல்லாருமே திருப்தி அடைஞ்சிடறாங்க. அந்த நம்பிக்கை நம்ம ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசகுஹே சூத்ருட நிச்சய கிருஷ்ண பக்தி கோயில் சர்வ கர்ம கிருத்தகை. சோ கிருஷ்ண பக்தி செய்யறது மூலமாக எல்லா விதமான விஷயங்களும் பூர்த்தி அடைஞ்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. அதேதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சுகந்த் பிரபு. எஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு क्वेश्चन எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பிரபு, நான் தெரியாம ரைஸ் பண்ணிட்டேன் பிரபு. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you. Hare Krishna. Sushil Prabhu. Yes, Sushil Prabhu.
இப்ப முன்னாடி கேட்ட சார் வந்து ஆம்பளை கேக்குதா? எஸ் எஸ் கொஞ்சம் கேக்குறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹலோ ஹரே கிருஷ்ணா. ஹலோ எஸ் சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. கேக்கலையா? கேக்குது சொல்லுங்க. ஒரு லேடி வந்து வீட்ல அப்செக்ட் பண்றாங்க, இல்ல நீ முருகர் கோயிலுக்கு தான் வரணும் என் கூட அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் கூப்பிடும் போது எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? எப்படி தப்பிச்சுக்கலாம்? ஆனா எனக்கு மனசு ஃபுல்லா விஷ்ணுவை தான் கும்பிடணும்ட்டு இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் இஸ் வெரி பர்டிகுலர், நீ என் கூட வரணும், முருகர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னும் போது, ஹஸ்பண்டும் கடவுள் தானே, அவரது கேட்கணுமா, அவர் எதிர்க்கணுமா? இல்ல எதிர்க்கணும் அவசியம் இல்ல. சோ கூப்பிட்டாருன்னா தாராளமா போங்க, வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல போங்க. போயிட்டு நீங்க அங்க போயிட்டு நீங்க கண்டிப்பா கிருஷ்ணர் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு கிருஷ்ணருடைய பக்தியை அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல போய் நம்ம கிருஷ்ண பக்தியை அவங்க கிட்ட இருந்து வேண்டிக்கலாம். இப்போ சில சமயம் என்ன ஆகுறது அப்படின்னா, எனக்கு வந்து ஆஞ்சநேயர் தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு கடவுளுங்க, சிலருக்கு ராமர் கடவுள், எனக்கு நீங்க தான் கடவுள் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? யூ ஹனுமான் இஸ் நாட் கோயிங் டு பி ஹாப்பி. பட் இதே ஹனுமான் கிட்ட போயிட்டு நீங்க ராமருடைய சேவகர், எங்களையுமே ராமருடைய சேவையில ஈடுபடுத்துங்க, நாமளும் ராமருடைய தூய்மையான பக்தன் ஆகணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அப்படின்னு வேண்டிங்கன்னா தென் அப்போ ஆஞ்சநேயர் திருப்தி அடைவார். ஸோ தத்துவத்தை புரிஞ்சுக்காம நம்மளுடைய விஷயங்களை பேசுறதுல அர்த்தம் இல்லை. யூனிவர்சல் லவ், டுகெதர்னஸ், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லலாம், எல்லாமே எம்மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ பெரிய வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம், விஷயம் தெரியாதவங்களுக்கு. இப்ப நான் முருகர் கிட்ட போயிட்டு நான் என்ன வேண்டணும்? என் புருஷனுக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்கன்னு வேண்டணுமா? கண்டிப்பா அதுவும் வேண்டலாம். நீங்களும் கிருஷ்ண பக்தியில தயவு செய்து அடுத்த தடவை என் கணவருக்கு நான் அந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கறத ஆசையை உற்பத்தி செய்யாம பாத்துக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கலாம். சோ பட் கிருஷ்ணர் சொல்றார், அந்த தேவர்கள் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னாலும் கிருஷ்ணர் தான் வந்து அதுக்கு தேவர்களுக்கு சக்தி கொடுத்தாகணும். அப்போ கண்டிப்பா கொடுப்பார். நான் போய் தெளிவா முருகர் கிட்ட, முருகர் மனசுல இருக்கிற கிருஷ்ணரை தான் நான் கும்பிடுறேன், கிருஷ்ணா 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 அப்படின்ட்டு தான் கும்பிட்டு வந்தேன். எஸ் எஸ் இன்னும் கொஞ்சம் சத்தமா கும்பிடுங்க, அடுத்த தடவை கேட்டுப்பாரு கண்டிப்பா. Thank you so much. வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? It is very valuable. Every second you made it very valuable. Thank you so much. Thank you very much. மிக்க நன்றி. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருத்துக்கள் தான் எல்லாமே. ஸோ பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம், பக்தியில நல்லா முன்னேறலாம். ஸோ தயவு செய்து எல்லாரும் சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் படிங்க, சில பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் கேளுங்க. உண்மையான பக்தினா என்ன, உண்மையான வழிமுறைனா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கலாம், சந்தேகமே இல்லை. என்ன கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கண்மூடித்தனமா யாரையும் பின்பற்ற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தலைப்புகள்ல நிறைய தலைப்புகளை நம்ம பேசியிருக்கோம், தயவு செய்து கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான விஷயங்களை பின்பற்றி உண்மையான பலனை நம்ம அடையலாம் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ கிருஷ்ணரை வழிபாடுவது மூலமாக நம்மளுடைய ஆத்மா நம்ம திருப்தி அடைவோம். ஆத்மா திருப்தி அடையிறது, ஆத்மாவுக்கு பரமாத்மா மட்டும்தான் ஷெல்டர். அதை விட்டுட்டு உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த பலனை தான் கிடைக்குமே, பௌதிக பலன்கள் தான் கிடைக்குமே தவிர ஆன்மீக பலன்கள் கிடைக்காது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.